Yes. Pasangala, எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சண்டே காலையில ஓகே சிறப்பான ஒரு சம்பவம் இருக்கு இன்னைக்கு. முடிச்சிருவோமா? எஸ் வந்துக்கலாம். குயிக்கா ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுடா பாப்போம். ஐ மீன் ஆடிபிள், விசிபிள், இஸ் எவ்ரிதிங் கிளியர்? ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் போட்டீங்கன்னா கடற்கரை ஆரம்பிச்சலாம். ஓகே சூப்பர். எஸ் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ரம்யா. குட் மார்னிங். குட் மார்னிங். ஹாய் சார். ஹலோ பட்டு. வணக்கம். என்ன பட்டு எவ்வளவு நாள் ரொம்ப நாள் ஆச்சு வந்துட்டு ஐ எம் நியூ டு தி கிளாஸ். எஸ் யூ ஆர் ஆப்வியஸ்லி நியூ டு தி கிளாஸ் பிகாஸ் ரொம்ப நாள் நீங்க கிளாஸுக்கு வரதுனால நீங்க நியூவா தான் இருக்கீங்க. சரிங்களா? குட் மார்னிங். குட் மார்னிங். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். சூப்பர்ரா. Yeah. Good morning, good morning, good man, good morning, Muthu, good morning. சம்பவமா எஸ் பாட்டனியோட மொத்த 3 மார்க்ஸ் முடிக்க போறோம் நீங்க. சரியா? ஒரே செஷன் நச்சு முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸ்டா ஈவினிங் ஜாலஜி முடிச்சிடலாம். ஒரே நாளைக்கு ஜாலஜி அண்ட் பாட்டனியோட 3 மார்க்ஸ் மொத்தம் 2 செஷன்ல தெளிவா முடிக்க போறோம். ஓகேவா? சூப்பர்ரா பசங்களா. வெரி குட் வெரி குட் வெரி குட். நம்ம பசங்க இன்னும் கம்மி பேர் தான் ஜாயின் பண்ணிருக்காங்களே. என்னாச்சு? இல்லன்னா வருவாங்களே ஒரு 20-25 பேர் இருப்பாங்க. இன்னைக்கு என்னாச்சு? ரொம்ப கம்மியா இருக்கு. சண்டேனால காலை தூங்கிட்டானுங்களோ? அப்படியே தூங்க மாட்டானுங்களே. எஸ் வெரி குட். ஏய் லாக் ஆகுதா? இல்ல எல்லாமே கரெக்டா இருக்குல்ல? என்ன கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க சார் காஸ் நியூ ஸ்டூடெண்ட். ஓகே பட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கோங்களா. இவங்க வந்து பட்டுங்கிற ஸ்டூடெண்ட். ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் நம்ம சைலம் சேனல் இருந்தாங்க. அப்புறம் என்னாச்சு தனியா படிக்க போறோம்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்ப திருப்பி புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ அதனால இன்ட்ரோடியூஸ்ட் ஹர். ஓகே திஸ் இஸ் பட்டு. சூப்பர் ஃபைன். சோ பசங்களா எல்லாம் ஜாலியா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியாச்சு? பேசியாச்சு. செஷன் ஆரம்பிச்சிருவோமா? Yes, I think it's all good from my end. Any issues da? All good? Super. Very good, very good. பசங்க ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஜாயின் பண்றானுங்க. எஸ் 2 ஆச்சு, 5 ஆச்சு, இப்போ 8 ஆச்சு, 10 ஆச்சு. வெரி குட். அப்படியே ஏறும் ஏறும். ஹலோ கிளாஸுக்கு வரலாமா? நாங்களும் நீங்க யாருமே வரக்கூடாது. நீங்க எல்லாருமே பாதியில் விட்டு போனோம். நீங்க யாருமே வரக்கூடாது. எஸ் கோயிலுக்குள்ள போயிட்டு வந்தீங்களா? பிக் டெம்பிளுக்குள்ள போயிட்டு எங்களுக்குள்ள வேண்டீங்களா இல்ல உங்களுக்கு கூட வேண்டிட்டு வந்தீங்களா? எங்க ட்ரேக்க காணும்? இல்ல ட்ரேக் வந்திருப்பானே. சூப்பரா. எல்லாம் ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். சோ பசங்களா எக்ஸாம்ஸ் கிட்ட வரப்போகுது. என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்களா? ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். சரி சண்டே கொஞ்சம் ஃப்ரீ டேனால கேட்கலான்னு பார்த்தேன். என்ன மைண்ட் செட் இருக்கீங்க? மைண்ட் செட் மேட்டர்ஸ் தான் உண்மையில ரொம்ப 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 முக்கியம். நீங்க எப்படி எந்த அளவுக்கு நீங்க ஹேண்டில் பண்றீங்க, எந்த அளவுக்கு நீங்க அதை கொண்டு போறீங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன மைண்ட் செட் இருக்கீங்க? கிளாஸுக்கு தான் சார் வரலாம், உங்களை யாரும் மறக்கல அப்படின்னு. நீங்க வரலாம்னா நான் மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க வரலாம் நான் மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். சரிப்பா. ஓகே ஐ நோ ஒன்ஸ் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் மை ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு அது எப்படின்னு தெரியல, எனக்கு எப்போ அப்படிதான். ஓகே நத்திங் டு வரி அபவுட் இட். சரியா? ஃபைன். பட் தூங்கணும் சார், எனக்கு நல்லா தூங்கணும் சார், அந்த மைண்ட் செட் இருக்கீங்களா? ஓகே ஆப்வியஸ்லி அது இருக்கலாம். சரியா? சில டைம்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான சிச்சுவேஷன் போகும்போது அப்புறம் ரிலாக்ஸ் கண்டிப்பா தூங்கலாம். நோ ஃபியர். வாவ் நைஸ் டா. நல்ல மைண்ட் செட், சூப்பர் மைண்ட் செட். இந்த பயம் காட்டக்கூடாது. இருக்குதோ இல்லையோ பயமே வெளியே வரக்கூடாது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஏஞ்சல். குட் மார்னிங். குட் மார்னிங். இல்ல சார் நேத்து கூட நானும் பிளேக்கும் உங்களை பத்தி பேசணும். என்ன பத்தி என்ன நாயில பேசுவீங்க? என்ன பேசுறீங்க? எப்படி இவரை முடிச்சு விடலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்களா? ஃபைன். சோ பசங்களா எப்பவுமேடா நீங்க வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. ஒரு 5 minutes ரிலாக்ஸ்டா இருந்துட்டு மைண்ட் செட்ல காம் ஆயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நல்ல மெட்டபாலிசம் இருக்கும் பாடியில. அப்புறம் நீங்க படிக்கும்போது நல்ல எஃபெக்டிவா இருக்கும். சரியா? ட்ரை பண்ணுங்க இதெல்லாம்.
No fear, shine sun is here. Oh my god. Yes. நான் சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டேன்டா. நீங்களே சாப்பிட்டீங்க நம்புறேன். சில பேர் சாப்பிட்டுட்டே லைவ் பார்ப்பாங்க, சில பேர் டிவி பார்த்து லைவ் பார்ப்பாங்க. அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்கடா, சரியா? ஓகே, லைவ்னா ஃபுல் ஃபோக்கஸ்டா லைவ்ல உட்காரணும். ஃபர்ஸ்ட் ஒரு 5 minutes மொக்க போட்டுக்க காரணம் அது, சரியா? உங்களுக்கு கொஞ்சம் என்கேஜ் பண்றதுக்காக இந்த மாதிரி பேசுறது. இந்த மாதிரி பேசினா இல்ல உடனே எடுத்துடும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் போடணும் வைங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே போயிருவீங்க. கரெக்டா? இப்ப பாருங்க எவ்வளவு கலகலன்னு பேசுறீங்க. சோ இந்த மாதிரி 5-10 minutes ரிலாக்ஸ் ஆகுறது தப்பில்லை. ஓகே, நோ ப்ராப்ளம், நோ ஹார்ம் இன் தட். ஓகே, நல்லா ரிலாக்ஸ்ட் ஆயிட்டு அப்படியே அழகா மேல வந்துடணும். நோ ஃபியர் when shine sun is here. அப்பா பட்டு சரிமா சரிமா, ஓகேமா, நான் ஒத்துக்கிறேன். நீங்களும் நல்ல மார்க் எடுப்பீங்க. ஓகே, ஐ ட்ரஸ்ட், ஐ பிலீவ். வெரி குட். சாப்பிட்டுட்டே இருக்க ஒருத்தன். சரி, சூப்பரா பசங்களா. சோ ஐ எம் ரியலி ஹாப்பி எவ்ரிபடி ஹஸ் ஜாயின்ட். சோ சண்டே ஒரு ஃப்ரெஷ் டே. நம்ம என்ன பண்ணலாம்? சண்டே வந்து ஜென்ரலா ஒரு ரிலாக்ஸ் டேன்னு பாப்பானுங்க. அது அப்படி பார்க்க கூடாது. ஆக்சுவலி நீ மண்டேக்கு என்ன மோட்டிவேஷன்ல போறியோ அதே மோட்டிவேஷன் சண்டே இருந்துச்சுன்னு வை, வேற லெவலுக்கு வந்துருவேன். ஓகே, எஸ்பெஷலி டியூரிங் திஸ் டைம். சரியா? பேக் டு கவுபாய் கெட்டப். இல்லடா, கவுபாய் கெட்டப்ல போடல, தொப்பியில போடுறது இல்ல. தொப்பி போடணும், இனிதான் போடணும். ஓகே, சூப்பர் சூப்பர். சோ we have around 15 students join now. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். சோ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ கொஞ்சம் கதை பேசியாச்சு, ரிலாக்ஸ் ஆயாச்சு. நானும் ரிலாக்ஸ் ஆயிட்டேன், நீங்களும் ரிலாக்ஸ் ஆயிட்டீங்க. இப்போ என்ன பண்ணலாம்? காமா இந்த பாட்னியோட இம்பார்ட்டன்ட் 3 mark செஷன் அழகா கொண்டு போகலாம். சரியா? சோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்? ரிவிஷன் பண்ணணும், புது கொஸ்டின் உடனே படிச்சிடணும். சரியா? ஓகே, ரெடியா பசங்க? ரெடியா இருக்கீங்களா? டுடே சண்டே பட் ஃபுல் வெஜ். ஓகே, இன்னைக்கு இதுதான் இந்த சிவராத்திரி தான்டா, அதனாலதையா? ஓகே, யாராவது ஈஷாக்கு வரீங்களா? கோயம்புத்தூர் ஈஷாக்கு வந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் கோயம்புத்தூர் தான் இருப்பேன். ஓகே ஓகே, சூப்பரா, ஃபைன். சரி, அப்ப ஆரம்பிப்போமா? ரெடியா இருக்கீங்களா? குயிக்கா ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுறீங்களா? ரெடின்னு ஒரு செஷன் போட்டீங்கன்னா கட்ட 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 கட்டன்னு பிளாஸ்ட் பண்ணிட்டு ஆரம்பிச்சிடலாம். ஆல் செட்? யா, வெரி குட். பசங்களா, இது ஒரு முக்கியமான ஸ்காலர்ஷிப் தான், எக்ஸாக்ட் மெகா ஸ்காலர்ஷிப். இது ஏன் மெகான்னு சொல்ல உங்களுக்கு தெரியும். அப் டு 100% ஸ்காலர்ஷிப் நீங்க வாங்கலாம். ஓகே, சோ எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு. ஐ எம் ஆல்சோ டேலண்டட், பட் பினான்சியல் இஷ்யூஸ் இருக்கு, எனக்கு ப்ரொசீட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னா நீங்க ஒண்ணுமே கவலைப்பட வேண்டாம். யூ கேன் கோ ஃபார் திஸ். பினான்சியல் கிரைசிஸ் இருந்தாலும் அது எதுவும் அவசியம் இல்ல. ஓகே, ஆல்வேஸ் ஒரு ஸ்காலர்ஷிப்ல படிக்கிறது ஒரு ஃபிளெக்ஸ் தான் எனக்குமே. சரியா? அதுவும் நீங்க வந்து உங்க அகாடமிக் ஸ்கில் யூஸ் பண்ணி நீங்க ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டீங்கன்னா அது ஒரு வேற லெவல் ஃபிளெக்ஸ். ஓகே, நீங்க ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னு வைங்க, அது எப்பவுமே உங்களுக்கு இருக்கணும்னு தோணும். சம்டைம்ஸ் நம்ம இந்த கிளாஸ் ஃபெஸ்ட் எல்லாம் வாங்கணும், காலேஜ் கிளாஸ் ஃபெஸ்ட் எல்லாம் வாங்கினா நமக்கு ஒரு செம் ஃபீ எல்லாம் கம்மி பண்ணி விடுவாங்க. அதெல்லாம் வேற லெவல் ஃபிளெக்ஸா இருக்கும். வீட்டுல சொல்றது அதெல்லாம் ஒரு தனி கெத்து. அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. சரியா? நிறைய ஸ்காலர்ஷிப்ல அட்டன் பண்ணுங்க, நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுங்க, நிறைய நாலேஜ் டெவலப் பண்ணுங்க, நிறைய பிரைசஸ் வாங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாங்குங்க. சரியா? உங்களை பார்க்க வேணாம் வரும், அங்கெல்லாம் வரணும். உங்களுக்கு பிடிக்காதா? சரி சரி, நேர்ல வந்து எப்படி பேசுவோம். சரியா? நான் கோயம்புத்தூர் ரெடியா இருக்கோம். வாங்க வாங்க, எல்லாரும் வாங்கடா. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. சரியா? அதனால நீங்க தைரியமா வரலாம். சரியா? ஃபைன். சோ இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து ஆஃப்லைன்ல கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில February 15 நடக்குதுடா இன்னைக்கு. சோ இன்னைக்கு யாராவது அட்டன் பண்ண முடிஞ்சு அட்டன் பண்ணுங்க. இல்ல சார் எனக்கு வந்து ஆஃப்லைன் கஷ்டம், ஆன்லைன் அட்டன் பண்ணணும்னா 22ஆம் தேதி. ஓகே, உங்க நீட் ஜர்னியை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும், நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் எல்லாம் வாங்கி நல்லா காமா ரிலாக்ஸ்டா படிக்க நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் நீங்க ஈஸியா அட்டன் பண்ணலாம். சரியா? புரிஞ்சுதா? ஓகே, ஃபைன். எஸ். அண்ட் இது தவிர நம்ம 10th 11th 12th பசங்களுக்கு எல்லா சனிக்கிழமை நமக்கு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாமே புது புது இனிஷியேட்டிவ்ஸ். ஓகே, உங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் கொடுத்து இந்த இன்சென்டிவ்ஸ் கொடுப்போம்ல எம்ப்ளாயிஸ்க்கு, ஒரு இந்த கவர்மெண்ட் இருந்து வரும், அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய பண்றோம். சரியா? பிக்கெஸ்ட் பிளெக்ஸஸ் பீயிங் ஃபுல் ஆஃப் ஷைன் சார். அப்பா பட்டோ இன்னைக்கு ஒரே பயங்கர ஃபார்ம்ல இருக்கீங்க பட்டோ. என்னமோ சரியில்லையே, இப்படி எல்லாம் பேச மாட்டாங்களே, என்னமோ தப்பா இருக்கு. ஓகே ஃபைன், ஜஸ்ட் கிடிங். ஓகே ஃபைன். சோ எக்ஸ்பிஎல் ஆஃப்லைன் கிராஷ் இருக்கிற நமக்கு அது வந்து 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஒரு 1 month ஃபுல் ஃபிளெஜ்டா உட்காந்தீங்கன்னா நீட். சரியா? சோ 10,000 plus GST. அது கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நம்ம Xylem தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சு வந்த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, சோ ஆல் தீஸ் ஆர் யுவர் சீனியர்ஸ். சோ இவங்கள நான் இன்டர்வியூ எடுத்திருந்தேன். ஜுமானா ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க பாத்தீங்களா? இவங்க இன்டர்வியூ வீடியோல வெளியே வந்திருக்கு இப்போ. சோ பாருங்க,
என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், எப்படி என்ன எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றோம், எப்படி அந்த ஃப்ளோ இருக்குங்கிறது தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஸோ வில் டிஸ்கஸ். ஓகே, யா. ஸோ 8129000700 நம்பர் கால் பண்ணிட்டு கடற்கரைன்னு எடுத்துடலாம். ஓகே, ஃபைன். ஸோ பசங்க ரெடியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருவோமா? எஸ். நவ் கமிங் பேக் டு தி செஷன், ஃபுல் ஃபிளெஜ்டா, ஃபுல் எனர்ஜியோட, ஃபுல் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட. பாசிட்டிவ் ரொம்ப முக்கியம்டா. ஓகே, ஏன்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் சொல்லும் போதே ஒரு சிரிப்பு வரணும், நெகட்டிவ்க்கு சிரிப்பு வராது. யோசிச்சிருக்கீங்களா? பாசிட்டிவ் சொல்லும்போது உங்க பாடி ஃபுல் செல்ஸ் எல்லாம் அப்படியே அந்த எனர்ஜி அப்படியே பீக் ஆகி அப்படியே ஒரு ஸ்மைல் வந்து எஸ் நம்ம நாள்டா இன்னைக்கு நம்ம தான்டாங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ல இருக்கணும். சரியா? அது என்னைக்குமே இருக்கணும். ஓகே, சோ அதே வைபோட நம்ம என்ன பண்ணலாம் இன்னைக்கு வெறித்தனமா முடிச்சிடலாம். ரெடியா இருக்கீங்களா? குயிக் கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சகுந்தலா. குட் மார்னிங். என்றும் இன்றும் சொல்வது நீங்க எடுத்து ஜாயின் பண்ணுவேன், இல்லனா என்றால் பண்ண மாட்டேன். நீ வாடா, பாத்துக்கலாம். நீ வா, ஃபர்ஸ்ட் வா, நீ வா, பேசிக்கலாம். வா, எல்லாம் இருக்கு, உனக்கு என்ன தேவையோ எல்லாமே பண்ணி கொடுத்துருவா. வா, நத்திங் டு வரி. ஆமா சார், நீங்க எந்த ஷர்ட் போட்டு ஒருத்தர் ஃபீட்பேக் கொடுப்பானே அவன். ஆனா ஷர்ட் போறதே விட்டுட்டான்டா. இப்போ ஒரே டி ஷர்ட் ஒயிட் பிளாக் பிக்ஸ் ஆயிட்டேன். ஷர்ட் போட்டா ஷர்ட் எங்க வாங்கன்னு கேக்குறானுங்க, நான் மாட்டிப்பேன். நான் வந்து போடுறதே இல்ல. சரி, ஓகே, சூப்பர், ரெடி. எஸ், ஏஞ்சல் அனுப்பியாச்சு. எஸ், வேற யாரா இருக்கீங்க? ரெடி ரெடி போடுங்க பாப்போம். ரம்யா எங்க போயிட்டீங்களா? குட் மார்னிங் சொல்லிட்டு ஓடிட்டீங்களா? ரம்யா அமைதியாயிருவாங்க இல்ல ரம்யா? ரம்யா ரெடி, சூப்பர். பிளேக், பட்டு போலாம். வெரி குட். இங்க நம்ம சிம்பிள்ஸ் எல்லாம் மறந்துட்டீங்களாடா? நீங்க எது மறந்தாலும் இல்ல, நம்ம சிம்பிளா மறக்கவே கூடாதுடா. சரியா? நீங்க காலேஜ் போவீங்க, காலேஜ் முடிப்பீங்க, ஹையர் கிளாஸ் போவீங்க, ஹையர் ஸ்டடிஸ் முடிப்பீங்க, வேலைக்கு போவீங்க, அதுக்கு அடுத்தடுத்த லைஃப் ஃபேஸ் போவீங்க. அப்போ இந்த கிரனேட் சிம்பிள மறக்கூடாது. சரியா? சயின்ஸ் சார் இருந்தாரு, கிரனேட் சிம்பிள் போட்டாதான் கிளாஸ் ஆரம்பிப்பாரு. ஒரு கிரிஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க மாதிரி நீங்க சொல்லணும் அந்த இப்போ ஆஃப்டர் ஃபியூ ஃபேசஸ் ஆஃப் யுவர் லைஃப். சரியா? பாத்தியா பாத்தியா கேட்க ஆரம்பிச்சிட்டேன் பாத்தியா? ஓகே, ஃபைன், சூப்பரா. சோ சின்ஸ் இங்க ரெடியா இருக்கீங்கனால அதே அது பாசிட்டிவ் வைபோட ஃபுல் ஃபிளெஜ்டா கண்டினியூஸா 1 hour டைம் கொடுங்க. இத ஃபுல்லா முடிச்சு கொடுத்துறேன். சரியா? ஆரம்பிப்போமா? யா. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, டிஃபரன்ஷியேட் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங். எல்லாமே தெரியுதுலடா? ஸ்லைட் எல்லாம் ஓகேல? ஓகே, ஃபைன். என்ன குண்டு போட்டு முடிச்சிடாதீங்கடா. சரியா? கமெண்டோட விட்டுறணும். ஓகே, மத்தபடி எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்ல அதுக்கு. ஓகே, சும்மா ஒரு பிளாஸ்டுக்காக போடுறது, அவ்வளவுதான். Fine. So differentiate grafting and layering. First question quick ah paathalamda. Grafting நமக்கு தெரியும். grafting ங்கிறது I am going to basically join two plants, two parts of plants. இன்னும் precisely சொல்லணும். என்னது? stalk and scion ரெண்டு பார்ட் அப்படியே ஒட்ட வச்சு ஒரு பிளான்ட் உருவாக்குறது grafting. எப்படி பண்றாங்க பாருங்க. In grafting two different plants பார்த்தோமா? stalk and scion. Stalk is always attached to the soil and root, and scion add பண்ணுவேன். Okay, are used to develop new plants. The new plants will support to possess the character of both the parents, or new variation can be noticed. Why? Because two different plants. ரெண்டு different ஒரு plant வந்து அப்படியே ரூட்டோட வச்சிட்டேன், இன்னொரு plant ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன ஆட்டோமேட்டிக்கா plant வளரும்போது சில பல வேரியேஷன்ஸ் நம்ம அதுல பார்க்கலாம். ஓகே, சூப்பர்ரா, ஃபைன். எஸ், ஓகே, நம்ம பாட்டண்டா. வெரி குட். எஸ், ஓகேடா. டேய், நீங்களா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன்டா. கரெக்டா? பெல்லாமி, ஏஞ்சல், ரம்யா, ட்ரேக், சகுந்தலா, நீங்களா ஃப்ரெண்ட்ஸா? எனக்கு அதுவே தெரியாது. சில பேர் பேசிக்கும், சில பேர் பேசிக்க மாட்டீங்க, அதனால கேட்டேன். சரி, ஓகே. அடுத்து லேயரிங் பாருங்க. சோ லேயரிங் இஸ் நதிங் பட் இல்ல ஒரே ஒரு பிளான்ட் தான். ஒன் பிளான்ட் இஸ் யூஸ் டு டெவலப் a new plant. எப்படி சார்? ஒரு பிளான்ட்டை எடுத்து அந்த பிளான்ட்டோட ஸ்டெம் லைட்டா வளைச்சு விட்டுட்டு அப்படியே மண்ணோட ஊட்டின்னு அது பாட்டுக்கு வளர ஆரம்பிச்சிடும். Okay, so that is also done using layering. Variation cannot be expected because it is the same plant. ஒரே பிளான்ட் அதோட ஸ்டெம் வளைக்கிற அப்படி வேற கேரக்டர் வரும். அதே பிளான்ட் அதே கேரக்டர் தான் இருக்கும். The new individual is exactly similar to the parent plant. Clear? Got it? Super. அடுத்த கேள்வி பார்த்துருவோமா? What is polyembryony? How can it be commercially exploited? Yes, பசங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா. பாலிஎம்பிரியானிங்கிறது என்ன கண்டிஷன், கமர்ஷியலா எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க, அதாவது கமர்ஷியலா எப்படி பெனிஃபிட்ஸ் எடுக்கிறாங்கிறது இப்படி மாத்தி கேட்டிருக்காங்க. பாத்துருவோமா? நோ சார், நான் சதீஷும் நானும் மட்டும்தான் டிவிஎம். ஓகே, 5 star கேங் சார். ஓ, வெரி குட். கேங் எப்பவுமே ஜாஸ்தி பண்ணிக்கோங்க, ஜாலியா இருக்கும். ஓகே, நீங்களா ஒரு கேங்கா இருங்க, நல்லா இருக்கும். ஒரு காலத்துல மேபி நாங்க இப்ப ஸ்கூல் ரியூனியன், காலேஜ் ரியூனியன் மாதிரி நீங்க யூடியூப் ரியூனியன் சொல்லிட்டு நீங்க ஒரு ரியூனியன் ஆரம்பிக்கலாம். நீங்களா ஒரு நாள் வரலாம்.
Okay, super, fine. So what is polyembryony? How can be commercially explained? பாத்துருமா polyembryony embryonyங்கிறது என்னன்னா basically ஒரு embryo உருவாகுது. polyங்கிறது many, simple. The occurrence of more than one embryo in a seed is called polyembryony. Okay, ஒரு applications என்ன சார் பாருங்க. Seedling from nucellar tissue of citrus are better clones for orchids. இது என்ன தெரியுமா மீன் பண்றாங்க? நல்லா கவனிங்கடா. ஜெனரலா ஒரு எம்பிரியோ வந்து ஒரு பர்டிகுலர் திங்ல இருந்து வரும். பேசிக்கா ஜைகோட்ல இருந்து ஒரு எம்பிரியோ டெவலப் ஆகும் நமக்கு தெரியும். இப்ப இங்க என்ன ஆகும்னா மல்டிபிள் எம்பிரியோஸ் இருக்கறனால நியூசெல்லார்னு ஒரு டிஷ்யூ இருக்கா, நியூசெல்லார்னு ஒரு பகுதி இருக்கா, அங்கிருந்து நிறைய எம்பிரியோஸ் உருவாகும். அதனால அது பேரு நியூசெல்லார் டிஷ்யூ ஆர் நியூசெல்லார் எம்பிரியோன்னு சொல்லுவோம். ஞாபகம் நியூசெல்லார் டிஷ்யூல இருந்து வர எம்பிரியோஸ் என்ன சொல்லுவோம், நியூசெல்லார் எம்பிரியோ. அப்படியே இன்ஹெரிட் ஆயிரும் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து. அப்ப என்ன ஆகும், நிறைய சேம் அப்படியே வரும். ஓகே, பேரண்ட் கிட்ட இருந்து அப்படியே வருது, சோ அப்படியே சேமா வரும். அப்ப என்ன ஆகும், லிட்டரலா அதே மாதிரி க்ளோன்ஸ் அப்படி உருவாக்க முடியும். அதாவது ஒரு கான்செப்ட். சரியா? இப்ப பாருங்க, எம்பிரியோஸ் ஃப்ரம் பாலிஎம்பிரியானிக் ஆர் வைரஸ் ஃப்ரீ. தே ஆர் ஆல்சோ வைரஸ் ஃப்ரீ. அப்ப இந்த பாலிஎம்பிரியானி மூலமா மல்டிபிள் எம்பிரியோஸ் வந்து என்ன பிரயோஜனம் பாத்தீங்கன்னா, அந்த மல்டிபிள் எம்பிரியோஸ் லிட்டரலா க்ளோன்ஸ் மாதிரி இருக்கும். அப்ப நான் சிட்ரஸ் வெரைட்டி பிளான்ஸ், லெமன் மாதிரி வெரைட்டி பிளான்ஸ் எல்லாம் வளர்த்தும் போது எனக்கு அந்த க்ளோன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப அதே மாதிரி எனக்கு ஒரே யூனிஃபார்மா நான் வந்து ஒரு ஏக்கர் இப்ப லெமன் வளர்த்துறேன். அப்ப எனக்கு மல்டி பாலிஎம்பிரியானி இருக்குன்னு வைங்க, அந்த ஒரு ஏக்கருக்கும் அந்த சிட்ரஸ் பிளான்ட் ஒரே மாதிரி வளர்த்தலாம். ஏன்னா எல்லாமே க்ளோன்டு தானே வரும் பாலிஎம்பிரியானில. அப்ப ஒரே மாதிரி அழகா வளர்த்தலாம். அண்ட் தேர் ஆல்சோ வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ். ஓகே, சரியா? பட் லைவ்ல ஃப்ரெண்ட்ஸ் சார், அதுதான் ஸ்பிரிட், அப்படிதான் இருக்கும். வெரி குட் சார். அவங்க மேல கோவமா இருக்கேன், நீங்க ஏன் 11th இந்த சேனல் ஓபன் பண்ணல? 11th நான் இங்க இல்லையேப்பா, நான் வேற ஒரு இன்ஸ்டிடியூட்ல ரிப்பீட்டர்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன், அதனாலதான் நான் எடுக்கல. சரியா? ஓகே, சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ 12th முடிச்சுட்டு வா, நீட் இருக்குல்ல, பாத்துக்கலாம். எஸ், மே மந்த் தான் பிளான் பண்ண. மே மந்த் தான் நான் ஜாயின் பண்ணேன். ஓகே, மே மந்த் ஜாயின் பண்ணேன். மே மந்த் உடனே பிளான் பண்ணியாச்சு, சேனல் ஆரம்பிச்சாச்சு. இப்ப இங்க வந்து நிக்கிறோம். ஓகே, ஃபைன். சோ லிஸ்ட் அவுட் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டெபிட்டம் பாத்துருவோம்டா. ஈஸி கொஸ்டின், குயிக்கா படிச்சிருங்கடா. பல டைம் ரிப்பீட் இருக்கு இந்த கேள்வி, பல டைம் ரிப்பீட் இருக்கு. எப்படினாலும் கண்டிப்பா இந்த கேள்வி வந்துடும். ஓகே, சோ பாத்துருவோமா? சூப்பரா பட்டு அந்த மைண்ட் செட் வச்சுக்கோங்க. என்னைக்குமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சம்பாதிச்சுங்க. ஐ ஹேவ் பர்சனலி, எனக்கு அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருந்தாங்க ஃபர்ஸ்ட். இப்ப அப்பலாம் இல்ல, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. they have been with me for longer time as in very longer time. more than 15 yearsல இருந்தாங்க, 20 years இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. we are still friends. ஏதாவது ஒண்ணு உடனே மாப்ள உனக்கு கிளம்பி வா அப்படின்னா முடிஞ்சு வச்சு. ஓகே, எஸ் ஏஞ்சல், ஐ ரிமெம்பர். ஏஞ்சல் நீங்க பாத்தீங்க, கரெக்ட் தான். ஆனா கொஞ்சம் கன்சிஸ்டன்டா இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம். அப்படியா? ஓகே ஓகே, எனக்கு அது தெரியலடா. ஃபைன் ஃபைன் ஃபைன். இது வந்து ஸ்டேட் போர்ட் பசங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஆரம்பிச்சது. உங்களுக்காக தான் இது சேனலே. வேற யாரும் வர போறோம், நீங்க தான் வர போறீங்க. ஓகே ஓகேடா. சோ இந்த क्वेश्चन மட்டும் பார்த்தல பாருங்க. சப்ளைஸ் நியூட்ரிஷன் டு டெவலப்பிங் மைக்ரோஸ்கோப்ஸ். டெபிட்டமோட முதல் ஃபங்க்ஷன் என்ன? மைக்ரோஸ்போருக்கு தேவையான நியூட்ரிஷன். அது கொடுத்தா மட்டும்தான் மைக்ரோஸ்போர் டெவலப் ஆகும். சோ அது கொடுத்துரும். அடுத்து பாருங்க, இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்டா. நான் வந்து கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுப்பேன் இந்த क्वेश्चन. என்ன தெரியுமா? நியூட்ரிஷன், ஸ்போரோபாலின், பாலன் கிட், எக்ஸைன் ப்ரொடியூஸ். 4 வார்த்தை ஞாபகம் வச்சு கதை எழுதிடலாம். 4 வார்த்தை. ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷன், யூ கேன் ரைட். நியூட்ரிஷன் கொடுத்தாதான் மைக்ரோஸ்போர் டெவலப் ஆகும். அதனால டெபிட்டமோட முக்கியமான ஃபங்க்ஷன். ஈஸி. அடுத்து பாருங்க, ஸ்போரோபாலின். ஸ்போரோபாலின்ங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான மெட்டீரியல்ரா. ஏன்னா இந்த போலன் வந்து ரொம்ப வருஷம் நல்ல ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாங்கும், நிறைய இஷ்யூஸ் தாங்கும். அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, ஸ்ட்ராங் வால் இருக்கு அவங்களுக்கு, நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பானுங்க. என்ன காரணம்? ஸ்போரோபாலின். அப்ப இந்த ஸ்போரோபாலின்ங்கிறது யூபிஷ் பாடிஸ் மூலமா உருவாகிறது. இவனுக்கு என்ன ஆகும், நல்ல போலன் வால் எல்லாம் ஃபார்ம் பண்ணி நான் ஸ்ட்ராங்கா ரெடியா நிப்பானுங்க. அது என்னோட மெயின் விஷயம். அடுத்து போலன் கிட் பாருங்க. போலன் கிட் மெட்டீரியல்ஸ் கான்ட்ரிபியூட்டட் பை செபிட்டல் செல். இட் இஸ் a layer transfer to pollen surface. அடுத்த டேர்ம் என்ன சொன்ன? போலன் கிட். போலன் கிட்ங்கிறது இன்னொரு முக்கியமான கேள்வி. அப்படின்னா என்ன? போலன் கிட்ங்கிறது ஒரு ஸ்டிக்கியான சர்ஃபேஸ் தான், நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. அது என்ன அடுத்த क्वेश्चन பார்ப்போம். அடுத்த क्वेश्चन தான். அடுத்து பாருங்க, எக்ஸைன் புரோட்டீன்ஸ். எக்ஸைன் புரோட்டீன்ஸ் எதுக்குன்னா ரிஜெக்ஷன் ரியாக்ஷனுக்காக. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு பார்க்கும்போது, சில டைம் சில போலன் வந்து சில ஸ்டிக்மாஸ் அக்செப்ட் பண்ணாது. நல்லா கவனிங்க, சில போலனை வந்து சில ஸ்டிக்மா அக்செப்ட் பண்ணாது. ஏன் பண்ணாது? ஏன்னா அதுக்கு இந்த போலினேஷன் வேண்டாம். they might need some other variation, they might need some other cross pollination. செல்ஃப் பாலினேஷன் வேண்டாம்னா எனக்கு இந்த போலனை அக்செப்ட் பண்ண முடியாது. அப்ப அதை அக்செப்ட் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு, ரிஜெக்ட் பண்றதுக்குள்ள யார் காரணம்னா எக்ஸைன் புரோட்டீன்ஸ். சோ எக்ஸைன் புரோட்டீன்ஸ் உள்ள வந்துட்டா, அந்த எக்ஸைன் புரோட்டீன்ஸை கிராஸ் பண்ணா மட்டும்தான் ஒரு ஸ்டிக்மால ஒரு போலனை அக்செப்ட் பண்ண முடியும்.
இல்லனா முடியாது. அப்படி வெளிய அடிச்சு அனுப்பிடுவானுங்க. சரியா? ஓகே. நன்றி பிளேக், நன்றி. Gary, sorry later. It's hello Gary. Gary is a new student. Friends, எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. Gary இவங்களா நம்ம பழைய ஸ்டூடெண்ட்ஸ், ஏஞ்சல், பட்டு, பிளேக், ரம்யா, இவங்க நம்ம பழைய ஸ்டூடெண்ட்ஸ். And all my பழைய ஸ்டூடெண்ட்ஸ், this is Gary, new students. ஓகேடா, ஃபைன். அடுத்து பாருங்கடா. எஸ், பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரி போலண்ட் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முடிச்சிருவோமா? எஸ், இந்த கொஸ்டின் பாத்துருவோமா? வெரி குட். ஹாய் சார், வணக்கம். வணக்கம். யார் வந்திருக்காரு பாருங்க பசங்களா. விவேகானந்தர் போட்டோ போட்டு நம்ம கோபி சார் தான் அது வந்திருக்காரு பாத்தீங்களா. வணக்கம் கோபி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பசங்க உங்களை மிஸ் பண்றாங்க. Yes, super, very good, nice. So write a short note on Poland kit. Quick பாத்தலாம் பாருங்க. Poland kit is contributed by the tapetum. Yes, நம்ம first point முக்கியமான பாயிண்ட் எழுதிடுவோம். And colored yellow or orange. Yellow orange என்ன அர்த்தம்? Insect attract பண்றதுக்கு அர்த்தம். அதையும் புரிஞ்சிருச்சா? And chiefly made of carotenoids, flavonoids. இந்த கலர் எப்படிதான் வரும்? இந்த pigments மூலமா தான் கலர் வரும். Okay, carotenoids, flavonoidsங்கிற இந்த pigments மூலமா தான் கலர் கிடைக்கும். Okay, it is an oily layer forming a thick viscous coating over pollen surface. நல்லா கவனிங்கடா. இந்த போலன் இருக்குடா, இந்த போலன் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா ஒரு இன்செக்ட் வந்து அதை ஒட்டணும். அப்போ ஒட்டுறதுக்காக இந்த போலன் கிட் மூலமா தான் இந்த ஆயிலி ஸ்டிக்கி சர்ஃபேஸ் இருக்கும். அப்ப டப்புனு ஒட்டிக்கும். ஓகே, பீஸ் இன்செக்ட்ஸ் எல்லாமே வாலண்டியரா போய் எடுத்து போட மாட்டானுங்க. போறவங்க நெக்டர் சாப்பிடுவானுங்க, அப்படியே ஒட்டிக்கிட்டு போய் வச்சுட்டு வந்துருவானுங்க. அப்ப என்ன ஆகும்? அது நல்ல ஸ்டிக்கா இருக்கும், டப்புனு ஒட்டிக்கும். அப்ப அதுக்கு யாரு காரணம்? போலன் கிட். Okay, and it also attracts insects because we discussed earlier. That is because of the colors. We have orange, yellow because of carotenoids and flavonoids. இந்த color pigments எல்லாம் இருக்கறனால இந்த pollen kitனால insects attract ஆகப்படும். அட்ராக்ட் ஆகிறத தாண்டி ஒட்ட வச்சு எல்லாம் அனுப்பி வேற என்ன பண்ணுது? யூவில இருந்து ப்ரொடெக்டும் பண்ணுது. இவ்வளவுதான் விஷயம். இது நாளை கீவேர்ட்ஸ்ல முடிச்சிடலாம். இந்த கேள்வி புரிஞ்சுதா? எஸ், சூப்பர். Hello sir, சாப்பிட லேட் ஆயிடுச்சு, சாரி சார். நோ ப்ராப்ளம் ட்ரேக், நோ ப்ராப்ளம். வந்துட்டு இல்ல, நோ ப்ராப்ளம். Yes, super. Is everything clear? Super. Thank you. Very good. அடுத்து பாத்துறோம்டா. Write a short note on heterostyle. Heterostyle. டேய் பசங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விடா. ஏன்னா உங்களுக்கு வந்து கான்செப்ட் வைஸ் ரொம்ப முக்கியம். ஹெட்ரோஸ்டைல் அர்த்தம், ஹெட்ரோனா டிஃபரெண்ட், ஸ்டைல்ஸ் அண்ட் டிஃபரெண்ட் ஸ்டைல். என்ன சார் பிளான் டிஃபரெண்ட் ஸ்டைல்ல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நாட் தட். ஸ்டைல் ஹியர் மீன்ஸ் என்னங்க தெரியும். அப்ப அது டிஃபரெண்ட் ஸ்டைல்ங்கிறத பாத்துருவோமா? Yeah, we'll see that. See. Yes. Hello Laktish Varshan. Hello. எப்படி இருக்கீங்க Laktish Varshan? Long time bro, no see. How's it going? Preparations எல்லாம் நல்லா போகுதா? நாமே அப்பதான் வாட்ஸ்அப் லிங்க் ஷேர் பண்ணுறாங்க. என்ன வாட்ஸ்அப் லிங்க்டா? லைவ் வருதா? சரி, ஓகே. சோ அடுத்து பாருங்க. இப்ப நல்லா கவனிங்கடா. ஹெட்ரோஸ்டைலிங்கிறது என்னன்னா பேர்ல நம்ம பிரிச்சுக்கலாம். சரியா? ஸ்டைல் நமக்கு தெரியும், இந்த ஸ்டிக்மா இதெல்லாம் வர ஸ்டைல் தெரியும். சோ இந்த ஸ்டைலும் டிஃபரெண்டா இருக்குங்கிறது ஹெட்ரோஸ்டைலி வேர்ட் ஆன மீனிங் தெரிஞ்சுக்கிட்டோம். இனி அடுத்து நல்லா பாருங்க. ஹெட்ரோஸ்டைல் இஸ் a mechanism to promote cross pollination. என்ன சொல்ல வராங்க? கிராஸ் பாலினேஷனை ப்ரொமோட் பண்றதுக்கு ஹெட்ரோஸ்டைலி ஹெல்ப்ஃபுல்லா. என்ன சார் சொல்றாங்க? அதாவது ஸ்டைல் டிஃபரெண்டா இருக்கு, அது மூலமா எப்படி சார் கிராஸ் பாலினேஷன் நடக்கும்னு கேட்டீங்கன்னா பாத்துருவோம் பாருங்க. டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபிளவர்ஸ் வித் டிஃபரெண்ட் லெங்த்ஸ் ஆஃப் ஸ்டேமன் அண்ட் ஸ்டைல். இவ்வளவுதான் கான்செப்ட். ஸ்டேமன் அண்ட் ஸ்டைல், மேல் பார்ட்டும் ஃபீமேல் பார்ட்டும் வேற வேற ரீஜன்ல இருக்கு, வேற வேற சைஸ்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா செல்ஃப் பாலினேஷன் நடக்காது. எப்படின்னு பாத்துருவோமா? செக் பண்ணி பாருங்க, நல்லா பாருங்க. பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி பிட்வீன் ஆர்கன்ஸ் ஆஃப் சேம் லெங்த். டெஃபினெட்லி நல்லா பாருடா. இங்க வந்து ஆந்தர் இருக்கு, ஸ்டேமன்ஸ் இருக்கு, ஸ்டைல் இருக்கு. இங்க இருந்து அழகா என்ன ஆகும்? ஈஸியா விழுந்துரும், போலன் விழுந்துரும், ஸ்டிக்மா வாங்கிக்கும் சேம் லெங்த். இப்போ இப்படி இருக்கு, எப்படி வாங்கும் பாத்துருவோமா? பாருங்க, நல்லா கவனிங்க. எஸ்,
சோ பேசிக்கலி டைஸ்டைலி ட்ரைஸ்டைலின் இருக்கு சரியா நல்லா பாருங்க டைஸ்டைலினா ரெண்டு ஸ்டைல் டிஃபரன்சஸ் இருக்கு ட்ரைஸ்டைலினா மூணு ஸ்டைல் டிஃபரன்சஸ் ஸ்டைல் நமக்கு தெரியும் ஃபீமேல் பார்ட்ஸ் இந்த ஃபீமேல் பார்ட்டோட இந்த ஸ்டைல் வந்து எப்படி வித்தியாசமா இருக்குன்னு கேக்குறாங்க ஓகே டைஸ்டைலி பாருங்க நமக்கு இது வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்து போட்டோம் ஒன்னு வந்து த்ரம்மைடு ஃபிளாஸ் இன்னொன்னு பின் டைப் ஃபிளாஸ் ஒரே ரொம்ப சிம்பிளா சொல்றேன் கேளுங்க நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பிரிமுலான ஒரு ஃபிளார் எடுக்கிறேன் சரியா இந்த ஃபிளார் எடுக்கும்போது ரெண்டு டைப்பா இருக்கு இந்த ஃபிளார் ரெண்டு டைப்பா இருக்கு இந்த கதையை மட்டும் கேளுங்க ரெண்டு டைப்பா இருக்கு ஒன்னு வந்து த்ரம்மைடு ஃபிளாஸ் சொல்றோம் ஒன்னு வந்து த்ரம்மைடு ஃபிளாஸ் இன்னொன்னு பின் ஷேப்டு ஃபிளாஸ் ஒரு பின் சைஸ்டு ஃபிளாஸ் சொல்றோம் ஓகே இது ரெண்டுமே சைஸ் பேரு இப்ப இதால என்ன சார் பயன் கேட்டீங்க நல்லா பாருங்க த்ரம்மைடு ஃபிளாஸ் அதாவது இந்த பிரிமுலாக்குள்ளே வர ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா ஷார்ட்டா இருக்கு எப்படி இருக்கு ஷார்ட்டா இருக்கு அண்ட் பின் இன்னொரு டைப் அவனுக்கு எது ஷார்ட்டா இருக்கு ஸ்டாமன் ஷார்ட்டா இருக்கு ஒண்ணுக்கு வந்து த்ரம்மைடுக்கு நல்லா வச்சுக்கோங்க த்ரம்மைடுக்கு ஸ்டைல் ஷார்ட்டா இருக்கு ஸ்டேமன்ஸுக்கு சாரி பின்னுக்கு ஸ்டேமன் ஷார்ட்டா இருக்கு ஓகே கிளியர் ஒண்ணுக்கு வந்து ஸ்டைல் ஷார்ட்டா இருக்கு இன்னொன்னுக்கு ஸ்டேமன் ஷார்ட்டா இருக்கு இப்ப அடுத்து பாருங்க இப்ப anthers of thrumide flowers and stigma of the pin are of same height இப்ப நல்லா பாருங்க நல்லா கவனிங்கடா இப்ப த்ரம்மைடுன்னு ஃபிளார் சொன்னா அப்ப அந்த ஃபிளாருக்கு என்ன இருக்கும் மேல் பார்ட்டும் இருக்கும் ஃபீமேல் பார்ட் இருக்கும் அதே மாதிரி பின் டைப்புக்கு மேல் பார்ட்டும் இருக்கும் ஃபீமேல் பார்ட்டும் இருக்கும் ஆனா இங்க என்ன பிரச்சனைனா மேல் பார்ட் ஆஃப் த்ரம்மைட் அண்ட் the female part of pin shaped are of same size புரிஞ்சுதா இது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்கடா டேய் ஒரு பிளான்ட்டுக்கு ரெண்டுமே இருக்கு இன்னொரு பிளான்ட்டுக்கு ரெண்டுமே இருக்கு ஆனா எது ரெண்டும் ஒரே லெங்க்த்ல இருக்கு ஒரே லெங்க்த்ல இருந்தாதான் என்ன நடக்கும் பாலினேஷன் நடக்கும் அப்ப ஒரே லெங்க்த்ல என்ன இருக்கு த்ரம்மைடோட ஒரு பார்ட்டும் பின்னோட ஒரு பார்ட்டும் இவங்க தான் ஒன்னா இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இல்ல அப்ப யார் வந்து ஒன்னா இருக்காங்க எஸ் anthers of thrumite and the stigma of pin are of same height this helps in effective pollination புரிஞ்சுதா ஓகே இது யாருக்காவது டவுட் இருக்கா இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சுதா ஈஸியா இருக்கா அப்ப நீங்க கேட்கலாம் சார் ஸ்டைல் வித்தியாசமா இருக்கு சரி ஓகே இப்ப த்ரம்மைடுக்கு வந்து ஆந்தர்ஸ் ஒரு சைஸ்ல இருக்கு அதாவது ஸ்டேமன் ஒரு சைஸ்ல இருக்கு ஸ்டைல் ஒரு சைஸ்ல இருக்கு அதனால என்ன பிரச்சனை இப்ப நல்லா யோசிங்கடா ஆந்தர் வந்து நீளமா இருக்கு இங்க இருக்கு ஓகே அதாவது இந்த ஃபார் போலன் வந்து இங்க இருக்குன்னு வச்சுப்போம் சரியா ஸ்டிக்மா இங்க இருக்கு அப்போ இங்க இருக்கிற பர்டிகுலர் போலன் எப்படி இங்க போகும் போகாது அதான் ஸ்டைல் டிஃபரன்ஸ் அப்ப ஸ்டைல் டிஃபரன்ஸ் இருக்கிறனால என்ன நடக்கலங்க செல்ஃப் பாலினேஷன் நடக்கல கிராஸ் பாலினேஷன் நடந்துருச்சு அதனால ரெண்டு டைப் ஆஃப் ஃபிளவர் உள்ள வந்திருக்கு இப்ப அதே தானே ட்ரை ஸ்டைலி டை ஸ்டைலி புரிஞ்சுதாடா குயிக்கா சொல்லுங்க பாப்போம் நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குன்னு சொன்னீங்க புரிஞ்சுதா பேசாம ஆக்டர் ஆயிடுங்க ஏன்னா டே கிளாஸ் இருக்க வந்து ஆக்டரா சொல்றீங்களா என்ன தம்பி பட்டோ ஓ டைரக்டர்ஸ் வர இங்க இருக்கானுங்களா வெரி குட் புரிஞ்சுதா ஹீரோயின் வேற கேக்குறீங்களா டே ஐயோ ஐயோ சரி ஓகேவா ஃபைன் சோ டைஸ்டைலி புரிஞ்சுது இப்ப அது ட்ரைஸ்டைலி பாருங்க 3 kinds of flowers இருக்கும் இப்ப டைஸ்டைலி ரெண்டு டைப் பார்த்தோம் த்ரம்மைடும் பார்த்தோம் பின் டைப்பும் பார்த்தோம் 3ல 3 வந்துரும் அவ்வளவுதான் with respect to length of style and stamens அவ்வளவுதான்டா ஸ்டைலும் ஸ்டேமனும் ஒரே சைஸ்ல இருந்தா பாலினேஷன் நடக்கும் அவ்வளவுதான் கான்செப்ட் ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுது ஒரு ஃபிளவருக்கு ஸ்டைலும் ஸ்டேமனும் வித்தியாசமா இருக்கு இன்னொரு ஃபிளவருக்கு ஸ்டைலும் ஸ்டேமனும் வித்தியாசமா இருக்கு அப்ப அது ரெண்டு வித்தியாசத்தை உள்ள கொண்டு வரும்போது ஒரு பிளான்ட்டோட ஸ்டைலும் இன்னொரு பிளான்ட்டோட ஸ்டேமனும் ஒரே மாதிரி இருக்கு உடனே லிங்க் ஆயிருக்கு அவ்வளவுதான் விஷயம் ஓகே flower one type cannot pollinate with one type they pollinate with the other two types simple நல்லா புரிஞ்சுக்கோங்கடா ஈஸியான क्वेश्चन I took time but it's very important ஓகே ரெண்டு டைப் இருக்கு ரெண்டு டைப்ல வித்தியாசங்கள் அந்த வித்தியாசங்கள் சேரும்போது பாலினேஷன் நடக்கும் சிம்பிள் கிளியர் படத்துல படத்தை விடுறாடே சரி ஓகே சூப்பர்ரா அடுத்த கேள்வி draw the diagram of ovule and label the buds very very important question ராடே நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் லாஸ்ட் டைம்ங்கற அந்த சீரிஸ் ஆரம்பிக்கும் போது முதல்ல கொண்டு வந்த செஷன் என்னன்னா டயகிராம் சீரிஸ் தான் டயகிராம்ஸ் நிறைய பேர் கோட்டை விட்டீங்கன்னா சென்டம் கண்டிப்பா கிடைக்காது டயகிராம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே சரியா பாப்போமா குயிக்கா பாத்துருவோமா நல்லா பாருங்கடா
இந்த ovule பாருங்க, ovule நமக்கு தெரிஞ்சதுதான், but I still am telling you quickly because very important. முடிஞ்ச once வரைஞ்சு பாத்துருங்களா, சரியா? இப்ப ஃப்ரீ டைம் படிக்கும்போது கரெக்டா வரைஞ்சு கரெக்டா பார்ட்ஸ் மார்க் பண்ணுங்க. அப்ப ரவுண்ட் போட முடியல சார், ரைட் திரும்பல சார், லெஃப்ட் திரும்பலன்னு சொல்லாதீங்க, தயவு செஞ்சு வரைஞ்சு பாத்துருங்க. ஓகே, சோ பிரைமரி பார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சராசில இருந்து ஆப்போசிட்ல மைக்ரோபைல், சரியா? ஃபர்ஸ்ட் சராசில போட்டு ஆப்போசிட்ல மைக்ரோபைல் போட்டுருங்க. அப்படியே நேரா வரும்போது இந்த இடத்துல ஃபியூனிக்கல் இருக்கு, இவன் தான் ஃபியூனிக்கல் வருது. இந்த இடத்துல ஹைலம் நம்ம ஆட் பண்றோம். அப்படியே மேல வரும்போது இன்டெகுமெண்ட்ஸ் கவர்டா இருக்கு. நியூசெல்லஸ் பாத்தீங்களா, உள்ள எம்பிரியோ சாக்கு அண்ட் நமக்கு வாஸ்குலர் சப்ளை. சிம்பிள், கிளியர்? Yes, Blake. Yes. That is why it is known as heterocycle as a factor for avoiding self pollination. That is right. Sir, நீங்க பிராண்ட் அம்பாசிடர், இப்படி பிராண்ட் அம்பாசிடர் யாருக்கு பிராண்ட் அம்பாசிடர்? நான் பார்த்தேன் சார், இந்த லெசன் எடுக்கும் போது பார்த்தேன். வெரி குட். எஸ் சார். டோட்டல் புக் ரிவிஷன் வேற லெவல் செஷன். எஸ், அது வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் செஷன் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். நாட் எனி அதர் எட் எக்ஸாம் கிவன். ஜென்ரலா சொல்லுவாங்க, கொஸ்டின் சொல்லுவாங்க, ஆனா மொத்த டயக்ராம்ஸ் எடுத்துக்கொண்டு நம்ம மட்டும் தான் நினைக்கிறேன். ஓகே, சோ அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுங்கடா, சரியா? Fine. அடுத்து பாத்துருவோம்டா, கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ். What are the reasons for Mendel's success in his breeding experiment? மெண்டல் அவர் பேசினது யாருக்குமே புரியாட்டியும், ஆனா அவர் பண்ணனாலதான் இந்த வாட்டி இப்ப இங்க வந்து நிக்கில் ஜெனடிக்ஸ். He was the one to start, he was the one to figure out genetics. நிறைய தப்பானாருங்கிறத அவர் சொன்னது யாருக்குமே புரியல அந்த காலத்துல. அவர் சொல்லும் போது டார்வினே அமைதியாட்டாரு. டார்வின் வந்து சரி ரிஸ்க் நமக்கு தேவையில்ல வந்து அமைதியாட்டாரு. அந்த அளவுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு கை மெண்டல். ஓகே, சோ அவர் பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிருக்குங்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்துருவோமா? முதல் முறையாக பயாலஜில மேத்தமேட்டிக்ஸ் இன்வால்வ் பண்ணாதான் மக்கள் நம்புவாங்கிறத உள்ள புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு? He applied mathematics and statistical methods to biology and laws of probability to his breeding experiment. என்னைக்குமேடா லேமன் டேர்ம்ஸ்ல வந்து நீங்க ஒரு தியரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தியரியா தான் இருக்கும். ஆனா அதே நீங்க மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் உள்ள கொண்டு வரும்போது தே வில் ஹென்ஸ் ப்ரூவ் முடிச்சிருவானுங்க. LHS is equal to RHS சொன்னா வேலை முடிஞ்சு. அந்த இடத்துல மறு பேச்சே கிடையாது. கரெக்டா? இதே நான் வந்து ஹார்ட் ரைட்ல துடிக்காது, லெஃப்ட்ல துடிக்கும், லெஃப்ட் ஹேண்ட்ல மட்டும் துடிக்கும் சொன்னா கேட்பானுங்க, என்ன 1000 கேள்வி கேட்பாங்க. ஆனா LHS is equal to RHS hence proved போட்டா அதுக்கு மேல மறு பேச்சே கிடையாது. அந்த மாதிரி அவர் என்ன பண்றாரு? மேக்ஸ் உள்ள கொண்டு வந்தார். ஃபர்ஸ்ட் மேக்ஸ் உள்ள கொண்டு வந்து இனிமேல் வாயவே ஒன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி he brought மேக்ஸ். சரியா? ஓகே. நீ பெல்லாமி நீதான் ஜெனடிக்ஸோட ஃபேவரட் ஆச்சு. உனக்கு ஜெனடிக்ஸ் ஃபேவரட் ஆச்சு, அப்புறம் அவரை திட்டிட்டு இருக்க. Yes. He followed scientific methods and kept accurate and detailed records that include quantitative data of outcome of his process. Yes, அவர் பண்ண எல்லா ஜெனரேஷன்ஸும் எல்லா டேட்டாஸும் அவர் அழகா தெளிவா வச்சிருந்தார். So it was easy for him to evaluate. எதனால எங்க மிஸ் ஆயிருக்கு, எங்க ஜாஸ்தின்னு எல்லாமே கண்டுபிடிச்சார். ஓகே, his experiments were carefully planned and he used large samples. நிறைய சாம்பிள் சைஸ் யூஸ் பண்ணாரு. குட்டி ஒரு பிளான்ட் வச்சு ஒரு பிளான்ட் வந்துருச்சுப்பா அப்படி முடிவு பண்ணல. ஒரு நிறைய பிளான்ட் வச்சு அந்த பிளான்ட்ல இருந்து ஓகே இவ்வளவு பிளான்ட்டுக்கு இது வந்திருக்கு, இவ்வளவு பிளான்ட்டுக்கு இது வந்திருக்குங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணாரு. The pair of contrasting characters which were controlled by factors were present on separate chromosomes. அது ஈஸியா இருந்துச்சு அவருக்கு. ஒயிட், எல்லோ, ரிங்கிள்டு, ரவுண்ட் இந்த மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு குரோமோசோம்ல இருக்குங்கிறதுனால அவருக்கு ஈஸியா வேலை நடந்துச்சு. ஏன்னா செக்ரிகேஷன் இருக்கணும்ல. மெண்டல் லா ஞாபகம் இருக்குல்ல எல்லாத்துக்கும். Okay, so all three laws இந்த ஒரு கான்செப்ட்ல தான் ரன் ஆச்சு. அடுத்து, the parents selected by Mendel were pure breed lines. We know pure breed, either this or this, not this. Okay, so pure breed lines வந்து யூஸ் பண்ணாரு. அது பண்ணும்போது என்ன ஆகுது? செல்ஃப் கிராசிங், the progeny for many generation. இந்த pure breed lines கிடைச்சா மட்டும் தான் நம்மளால என்ன சொல்ல முடியும்? ப்ராஜினி வந்து எப்படினாலும் வரலாம், எப்படி வந்துச்சுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்ப இந்த பியூர் பீட் கிடைக்கிறதுக்கு அவர் என்ன பண்றாரு? ஒரே ஒரு பிளான்ட் வந்து பல வருஷமா பல ஜெனரேஷன்ஸா செல்ஃப் கிராஸ் பண்றாரு. செல்ஃப் பாலினேஷன் பண்றாரு. செல்ஃப் பண்ணும்போது என்ன ஆகுது? ஒரு கட்டத்துக்கு மேல செல்ஃப் பண்ணி அது நல்ல பியூர் ரிச் பிரீடா இருக்கு. பியூர் பிரீட் என்ன மீன் பண்றாங்க? எந்த ஒரு கலப்படமும் இல்லாம அந்த பர்டிகுலர் வெரைட்டி இங்க வைல்டா பியூரா இருக்கிறதா பியூர் பிரீட்னு சொல்றாங்க. அப்ப நான் அந்த ஒரு பிளான்ட் ஸ்பீஷியஸவே செல்ஃப் பண்ணிட்டு இருந்தேன்னா அதோட கேரக்டர்ஸ் மட்டும் பியூரா இருக்கும். ஓகே, எஸ், சூப்பர். மேக்ஸ்னா பேச்சே கிடையாது, வீச்சு தான். ஆமா, மேக்ஸ் உள்ள வந்துட்டு அப்படியே அமைதியா இருக்கணும் எல்லாரும். கரெக்ட்? யா. Phenotypics is very good. Hence proved. Is CBSE class in the varum chapter 8 heredity? Yes, it is also there in state board also da. Yeah.
மெண்டலும் மறக்கல, லாவும் மறக்கல. தம்பி மெண்டல் MENDEL அவர் பேரை தப்பா சொல்லாதீங்க. அவர் மேல இருந்து பார்த்தாருன்னா கண்ணு குத்திடுவாரு. ஓகே சார், பயமாவே இல்ல சார். ஏன் அப்படி படிச்சிருக்கோன்னு இருக்கா, இல்ல கான்செப்ட் ஏதோ தெரியும்னு தெரியாம தெரியல, ஆனா பயமாவே இல்ல. பயமாவே ஏன் இல்ல தெரியுமா உனக்கு? நான் உங்களுக்கு தனியா சொல்றேன். சரியா? ஈஸி 3 பட் எஸ். சஞ்சய், உங்க பேர் சஞ்சய் தானா? சஞ்சய், SAENJAEY இருக்கு. Am I pronouncing it right? டார்வின் தாத்தா ஜெனடிக்ஸ் நல்ல விஷயம். டே, டார்வின் தாத்தா சொன்ன அளவுக்கு இந்த ஒருத்தர் யாருமே சொல்லலா? டார்வின் இஸ் ஆன் அதர் ஃபேஸ், வேற லெவலுக்கு. அவரு முந்தானத்து ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியல. சரி விடு, பரவாயில்ல. அடுத்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோடாமினன்ஸ் பாத்துருவோமா? ரெடி? ஆமா சார். ஓகே சஞ்சய், வெரி குட். ஓகே சஞ்சய், சூப்பர் சஞ்சய். எஸ். அடுத்து பாத்துருவோம். கண்ணாடி போட்டாலும் குத்துவாரு. சரியா? எஸ். பாருங்க. சோ டிஃபரன்ஷியேட், இன்கம்ப்ளீட் அண்ட் கோடாமினன்ஸ் பாத்துருவோமாடா? இது எல்லாமே உங்களுக்கு இண்டிவிஜுவலா சாப்டர் வைஸ் பாத்துருக்கா. உங்களுக்கு ஒரு குயிக் ரிவிஷன் வேணும், நீங்க அது ஒரு நாள் உட்காந்து ஃபுல்லா கூட பார்த்து முடிக்கலாம். 2xல உட்காந்து பார்த்தா கூட கிளியரா இருக்கும். நீங்க இந்த மாதிரி செஷன்ஸ் பார்க்கலாம். சரியா? பாருங்க. யா. எஸ். சோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் பசங்க நல்லா கவனிங்கடா. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்ங்கிற வார்த்தை அர்த்தம் என்ன? ஒருத்த ஃபுல் டாமினண்டா இல்ல, அவனும் ஃபுல் டாமினண்டா இல்ல, இன்னொருத்தன் டாமினண்டா இல்ல. ஆக மொத்தம் இந்த இடத்துல ஒருத்தன் கண்டிப்பா டாமினண்டா இருக்கணும், ஒருத்தன் கண்டிப்பா ரெசசிவா இருக்கணும். ஆனா டாமினண்டா இருக்கக்கூடிய அந்த ஒருத்தன் ஃபுல்லா டாமினண்டா இல்ல, பாதியா டாமினண்டா இருக்கான். அதுதான் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். பாத்துருவோமா? பாருங்க. In incomplete dominance, neither of the allele is not completely dominant to other allele, rather combine and produce new trait. அதாவது ரெட்னு ஒரு பர்டிகுலர் ட்ரைட் தான் டாமினன்ட், ஒயிட் வந்து ரெசசிவ்னு வச்சுப்போம். சரியா? அப்போ யாரு இங்க எக்ஸ்பிரஸ் ஆகணும்? டாமினன்ட் ட்ரைட் தான் எக்ஸ்பிரஸ் ஆகணும். அப்ப யார் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கணும்? ரெட் தான் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கணும். ஆனா என்ன எக்ஸ்பிரஸ் ஆச்சு? பிங்க் கலர் எக்ஸ்பிரஸ் ஆச்சு. அப்போ இதை வந்து நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்க. பசங்களா நிறைய பேர் சொல்றாங்க என்கிட்ட. நான் கேட்கும்போது நான் வந்து இந்த கேள்வி நிறைய பேர் கேட்பேன். மோஸ்டா நான் வந்து 11th படிக்கிற 12th படிக்கிற சும்மா பேசிக்கா கேட்பேன். டெல் மீ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். அப்படின்னு சொல்லுவாங்க, சார் ரெட்டும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆகி பிங்க் வந்துருச்சுங்க. தயவு செஞ்சு அப்படி படிக்காதீங்களா? தட் இஸ் ராங். ரெட்டும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆகி பிங்க் வரல, ரெட் தான் எக்ஸ்பிரஸ் ஆகணும். சரியா? ஒயிட் மிக்ஸ் ஆகல, ரெட் ஒயிட் மிக்ஸ் ஆச்சுன்னா அலில்ஸ் கான்செப்டே தப்பாயிரும். ஓகே, தே டோன்ட் பிளெண்ட். நோ, அலில்ஸ் தே டோன்ட் பிளெண்ட். அப்படி பிளெண்ட் ஆச்சுன்னா லா ஆஃப் செக்ரிகேஷன் தப்பாயிரும், லா ஆஃப் டாமினன்ஸ் தப்பாயிரும், எல்லாமே தப்பாயிரும். அப்ப அது என்ன ஆகுது? பிளெண்ட் ஆகுது. ரெட் ஒயிட் சேர்ந்து பிங்க் கிடைக்காது. என்ன கிடைக்கும்? நல்லா பாருங்க. இந்த ரெட் தான் எக்ஸ்பிரஸ் ஆகணும். ஆனா இந்த ரெட் ஃபுல்லா டாமினண்டா இருக்க முடியல. 100% டாமினன்ஸ் கொடுத்தாதான் இது ரெட் கலரா இருக்கும். இது 80% டாமினன்ஸ் கொடுத்துருச்சு, அப்ப அது பிங்க் கலரா மாறிடுச்சு. இவ்வளவுதான் கான்செப்ட். இப்படி ஞாபகம் ஈஸியா இருக்கும். ஓகே, அதாவது எனக்கு ஒரு 80 பிக்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா பிங்க் கலர்ல இருக்கு, 100 பிக்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா ரெட் கலர் இருக்கு. அப்ப 100 வரணும். ஆனா இந்த இடத்துல 100 வரல. இந்த இடத்துல 80 தான் வந்துச்சு. அதனால என்னமா மாறிச்சு? பிங்க் கலரா மாறிச்சு. அவ்வளவுதான் வித்தியாசம். ரெட்டும் ஒயிட்டும் சேர்ந்து பிங்க் வரல. தப்பான கான்செப்ட், படிக்காதீங்க. சரியா? ஓகே, என் பர்த்டே எப்படிதான் சொல்லி போடு. ஏன் என்னாச்சு? ஏண்டா இன்ஸ்டாகிராம்ல என் பேர் ட்ராக் ஆகாதா? எஸ், இன்ஹெரிடன்ஸ் ரைட் அண்ட் அக்வைர்ட். வெரி குட். 50%. ஆமாண்டா, 50%. இதுல என்ன தெரியுமா கான்செப்ட்? இந்த கான்செப்ட்ங்கிறது என்ன மீன் ஆகுதுன்னா, ஆக்சுவலி இங்க 80% எக்ஸாம்பிள் சொல்றது. ஓகே, புரியுதா? வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றது. பட் இங்க there is no blending happening. Okay, that is a primary concept here. Got it? 50 is exactly right. சரியா? அடுத்து பாத்துருவோமா? எஸ். சோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் எக்ஸாம்பிள் பிங்க் ஃபிளவர்ஸ் ஆஃப் மிராபிலிஸ் ஜெலாப்பா. அடுத்து பாருங்க, கோடாமினன்ஸ். கோடாமினன்ஸ்ங்கிறது ஒருத்த ரெண்டு இல்ல, மொத்த இருக்கிற எல்லாமே டாமினண்டா இருக்கானுங்க. which means if there is two traits expressed, both the traits are dominant. Both the alleles in the heterozygotes are dominant and the traits are equally expressed. No formation of new phenotype, rather both dominant traits are expressed conjointly. அப்ப அந்த ஃபிளவர்ல பாத்தீங்கன்னா ரெட் ஒயிட் எடுத்துக்கோங்க, ரெட்டும் இருக்கும் ஒயிட்டும் இருக்கும். அப்ப both are dominant here. Simple. அவர் பிளெண்டிங்னு சொன்னது அத சொல்றேன். அந்த இடத்துல பிளெண்டிங் அவர் சொன்னது என்ன கான்செப்ட்னா, அலில்ஸ் வந்து மிக்ஸ் ஆகி தனியா ஒரு ட்ரைட் ஃபார்ம் ஆகல. ஓகே,
நீங்க வந்து என்ன சொல்றீங்க, கலர் பிளெண்ட் ஆகும் சொல்லிட்டீங்க. அதுதான் தப்பு. இந்த இடத்துல என்ன ஆகுது, அலில்ஸ்க்கு வந்து எப்பனாலும் யாரு கூடனாலும் சேரலாம். இப்ப கேபிட்டல் டி வந்து கேபிட்டல் டி கூட சேரணும் அவசியம் இல்ல. கேபிட்டல் டி ஸ்மால் டி கூடயும் சேரலாம், கேபிட்டல் டி கூடயும் சேரலாம், யாரு கூட கூட சேரலாம். அந்த பிளெண்டிங் கான்செப்ட் இருக்கு. ஆனா இங்க கலர் பிளெண்ட் ஆகல. அதான் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஓகே, ரெட்டும் ஒயிட்டும் பிளெண்ட் ஆகி பிங்க் கிடைக்கல. அதான் கான்செப்ட். சரியா? அவ்வளவுதான்டா. சூப்பர். ஓகே, நீ வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் டால் அண்ட் ஷார்ட் பேச முடியாது. அந்த இடத்துல நீ புன்னட் ஸ்கொயர் போடும்போது அதிலே ப்ராபபிலிட்டி சொல்லும். நீ சொல்றது ப்ராபபிலிட்டி. ஓகே, யூ கான்ட் மிக்ஸ் அப் த கான்செப்ட்ஸ். ஓகே, திஸ் இஸ் a different concept. Yes, correct. Yes, அடுத்து பாப்போமா? List out the several traits in pea plants led by men. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான்டா. தயவு செஞ்சு படிச்சிருங்கடா, தப்பா எழுதிடாதீங்கடா. ஓகே, ஸ்டெம், கலர், பொசிஷன், பாட் ஷேப், பாட் கலர், சீட் ஷேப், சீட் கலர், தயவு செஞ்சு கரெக்டா எழுதுங்க. கிளியர்? I know it's all clear from your end. No one is going to worry about it. This is an easy question. Make sure you're getting full mark. இதெல்லாம் கேட்டு மார்க் கம்மியாச்சுன்னா நமக்கு தான் அசிங்கம். சரியா? So never do that. அட்டாவிசம் பார்த்துருவோமா? பாருங்க, நேத்து அட்டாவிசம் பார்த்தோம். ஜுவாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூல, பாட்னி பாயிண்ட் ஆஃப் வியூல அதே கான்செப்ட் தான். எக்ஸாம்பிள் மட்டும் தான் வரும். என்னது சார், ஆன்சிஸ்ட்ரல் ட்ரெய்ட்டான ஒரு ட்ரெய்ட் வந்து பல ஜெனரேஷனுக்கு அது அழிஞ்சு போயிடுச்சு, தேவையில்லைன்னு சொல்லி பல ஜெனரேஷன் பல டிசெண்டன்ஸ்க்கு அது இல்ல. திடீர்னு ஒரு ஜெனரேஷன், திடீர்னு ஒரு டிசெண்டன்ட்க்கு அது ரீஅப்பியர் ஆகுது அப்படின்னா அது அட்டாவிசம். சோ அட்டாவிசம் இஸ் a concept where ancestral traits reappears. இத மட்டும் ஞாபகம் கதை ஃபுல்லா எழுதிடலாம். ஓகே, சூப்பரா பாருங்க. It is derived from a French word, Latin avis meaning ancestor, godfather, grandfather and daddy. அதான் மீன் பண்றாங்க. ஓகே, ancestors, grandfather, daddy, அந்த மாதிரி அப்படியே ஜெனரேஷனா வருது, ancestral traits வருது. Atavism, a term rooted in evolution study referring to instances where an organism possesses trait closer to a more remote ancestor rather than its own parents. Okay, so it is modification of a biological structures whereby an ancestral traits are reappears after having been lost through evolutionary changes. அதாவது ancestorஸ்க்கு இருந்து அப்புறம் பல ஜெனரேஷன் அது தொலைஞ்சு போய் திருப்பி ஒரு ஜெனரேஷன் திருப்பி ரீஅப்பியர் ஆகுது. எக்ஸாம்பிள், ரீஎமர்ஜென்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் தி ஃபிளவரிங் பிளான்ட் ஹெரேஷியம் பிலோசெல்லா. இதுல வந்து செக்ஷுவலே இல்ல, திடீர்னு ஒரு பிளான்ட்ல பார்த்தா செக்ஷுவல் வருது, which means they are the atavistic character of sexual reproduction has reappeared. Simple. சரியா? Correct. Yes, exactly. Yes. Okay, sir. Yes. Tail. Yes. நம்ம மேல் இது ஜுவாலஜில பார்த்தோம்னா tail and இதுல paris. அவ்வளவுதான்டா. Okay, spelling மட்டும் பாத்துக்கோங்க. அடுத்து, what is gene mapping and its use பாத்துருவோமா? Okay, so gene mapping ரொம்ப ஈஸி, பேர்லயே புரிஞ்சுக்கலாம். நான் ஜீனை மேப் பண்றேன், ஜீன் எல்லாம் மேப் பண்றேன் அப்படின்னு என்ன பிரயோஜனம்? ஜீனை மேப் பண்றது மூலமா எந்தெந்த ஜீன் எங்கெங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு ஜீனுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அந்த டிஸ்டன்ஸை வச்சு ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கலாம். எல்லாத்தையும் பாப்போமா? எல்லாம் தெளிவா சொல்றேன். கிராண்ட் ஃபாதர், காட் ஃபாதர் நினைச்சா என்னடா இன்னும் அந்த வார்த்தையை பிடிக்கலையே நினைச்சா முடிச்சிட்டானுங்க. விட்றா தெரியாம வாய் கொளறதுதான். எழுதி பார்த்தது. சூப்பர் ட்ரிக், வெரி குட். The diagrammatic representation of position of genes and related distances between the adjacent genes is called genetic mapping. புரியுதா? அதாவது நான் என்ன பண்றேன், ஜீனோட பொசிஷன், அதோட வித்தியாசம், இங்க ஒரு ஜீன் இருக்கு, இங்க ஒரு ஜீன் இருக்கு, இங்க ஒரு ஜீன் இருக்கு, இங்க ஒரு ஜீன் இருக்கு, இது 1 2 3 4. அப்ப இந்த ஜீனோட டிஃபரன்சஸ், இந்த டிஸ்டன்சஸ் எல்லாமே கால்குலேட் பண்றது ஜெனடிக் மேப்பிங். என்ன சார் வித்தியாசம் பாத்தீங்கன்னா, இது ரெண்டு க்ளோஸரா இருக்கு, அப்பனா ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கு, நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா. இது நல்ல தூரமா இருக்கு, அப்ப ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியா இருக்கு, அது நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப டிஸ்டன்ஸ் வச்சு என்ன பண்ணலாம் பாருங்க, இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஃப்ரீக்வன்சி. ஆமா, டிஸ்டன்ஸ் இவ்வளவுனா ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரிஞ்சிடும், டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகுனா ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சிடும். So which means they are both directly proportional. Simple. It's also called as a linkage map. Use of genetic mapping பாருங்க, it is used to determine gene order, identify the locus of a gene and calculate the distance between genes. As discussed, they are used in predicting dihybrid, trihybrid cause result நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். And மொத்த genetic complexity of an organism ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரியா?
Got it? Me too completed. Very good. Super Roberto. Yes. So இது ஒரு நல்ல ட்ரிக் ஆக்சுவலி. ஓகே, இது ட்ரேக் தான் ஆரம்பிச்சான். எனக்கே தெரியல இந்த ட்ரிக் அவன் தான் ஆரம்பிச்சான். என்ன பண்ணுவோம்னா ஒரு கஷ்டமான வேர்ட் சொல்லுவோம்னா டப்புன்னு எழுதி பார்த்துருவோம். எழுதி பார்த்து எஸ் எழுதிச்சுருவான். நான் டயக்ராம்ஸ் வரைய வைப்பேன். மோஸ்ட்லி எழுத வைக்க மாட்டேன். பட் நீங்க எப்படி எழுதி பழகிங்க சின்ன சின்ன வேர்ட்ஸ், காம்ப்ளெக்ஸ் வேர்ட்ஸ் குயிக்கா எழுதி பார்த்துருங்க. ஏன்னா அந்த வேர்ட் ஞாபகம் இருக்கும். எக்ஸாமோட போனா ஹெச்சா வையா ஐயா ஏவான்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. சோ ஒன்ஸ் எழுதி பார்த்தது பெட்டர். ஓகே, வெரி குட், சூப்பர், நைஸ். அடுத்து Saturn and Bowery concept, very important. கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, முடிச்சிருவோமா? எஸ், குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ரொம்ப ஈஸி பாயிண்ட்ஸ் தான், குயிக்கா முடிச்சிடலாம். சரியா? அதாவது somatic cells of organisms are derived from the zygote by repeated cell division, mitosis. நமக்கு தெரியும் மைட்டாசிஸ் என்ன, மியாசிஸ் எல்லாமே தெரியும், எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியுங்கிறது எனக்கு தெரியும். சோ பாருங்க, அப்ப என்ன ஆகுது, நம்மளோட பாடி செல்ஸ் எல்லாமே மைட்டாசிஸ் மூலமா ரிப்பீட் ஆகி ஃபுல்லா டிவைட் ஆயிருக்கு. ஓகே, அதனால எல்லாமே 2n. ஜெர்ம் செல்ஸ்ல மட்டும் அது வேற மாதிரி டிஃபரன்ஸ், மியோசிஸ் நடந்து இந்த மைட்டோசிஸ் கான்செப்ட் இல்லாம அந்த 2n half I என்ன இருக்கும், மத்த எல்லா இடத்துலயும் 2n இருக்கும். அது நமக்கு இங்க புரிஞ்சிருச்சு. ஓகே, அப்ப these consist of two identical set of chromosomes as discussed. One set is received from female parent, another set is received from the male parent. These two chromosomes constitute the homologous pair. Easy. One from male, one from female. அவ்வளவுதான். இந்த ரெண்டு கான்செப்ட் வந்து அதுல முடிச்சிடும். அடுத்து குரோமோசோமோட ஒரு ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா they retain their uniqueness and individuality throughout the life cycle of organism. அதாவது அவங்களோட அந்த இண்டிவிஜுவாலிட்டி எல்லாத்தையும் மொத்த ஆர்கானிசம் அப்படியே அதே மாதிரி இருக்கும். எங்கிருந்து குரோமோசோம் வருதோ ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, each chromosome carries specific determinants, even the genes. நீங்க சொன்ன அந்த மெண்டலியன் ஃபேக்டர்ஸ் இதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், we call it as genes. Okay, the behavior of chromosome during the gamete formation provides evidences to the fact that genofactors are located in chromosome. இது ஒண்ணுடா, இந்த கான்செப்ட் என்ன தெரியுமா, மெண்டலோட மொத்த லாவையும் ஒரே ஸ்டேட்மெண்ட்ல முடிச்சிட்டானுங்க. law of segregation, independent assortment, dominance, இது எல்லாமே எப்படி நடக்குன்னு சொல்றாங்க, இது மூலமா குரோமோசோம் ஜீன் இந்த கான்செப்ட் இருக்கு, இந்த ஜீன் குரோமோசோம்ல தான் இருக்குங்கிறத முடிவு பண்றாங்க. சரியா? எங்களுக்கும் கிடைச்சா நல்லா இருக்கும். கிராசிங் ஓவர் மட்டும் சொல்லித்தாங்க. கிராசிங் ஓவர் என்ன பாயிண்ட் கேக்குறீங்க? previous questionல பார்த்தோம். அதெல்லாம் தேவையான டிஸ்ட்ராக்ஷன் அதெல்லாம் பார்க்காதீங்க. சரியா? ஓகே, லீவ் ஆல் தோஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இஸ் ஏஞ்சல், நீங்க क्वेश्चन கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. இந்த क्वेश्चन கான்செப்ட் இந்த क्वेश्चन கான்செப்ட்ல கிளியர்ல உங்களுக்கு? அடுத்து பாருங்க, aneuploidy. aneuploidy பாத்துருவோமா? எஸ், பிளாய்டிலேயே ஓகே yes that we'll do that. No problem, that we'll do. Okay, உங்க பெண்ணை பார்த்தா எங்க பிசிக்ஸ் லேப்ல இருக்க டாக்குமெண்ட் இருக்கு. டேய், அது என்னன்னா சார்ஜ் போட்டுச்சிருக்கோம். சார்ஜ் போட்டு எழுதணும் அப்படி தெரியுது உங்களுக்கு. கரெக்ட்டா தெரியும். This is an iPen to write. Crossing on I'll teach you. Okay, immediately after completing this I'll teach you, no problem. சரியா? Or I'll send you the QOD link which I have taught. That is also easy, no? அது அனுப்பிடுறேன், குயிக்கா பார்த்து முடிச்சிருக்கேன். சரியா? ஃபர்ஸ்ட் நான் இதை முடிச்சு கொடுத்தேன் உங்களுக்கு. எஸ், பாப்போம். எஸ், சோ ப்ளாய்டியை பார்க்கும்போது ரெண்டு டைப்டா. ஒன்னு வந்து aneuploidy, இன்னொன்னு euploidy. ஓகே, இந்த aneuploidyனா என்ன, euploidy என்ன, நல்லா கவனிங்க. euploidyங்கிறது மொத்த செட்டுமே மாறும். haploid, diploid, அப்புறம் அதுல வந்து மோனோப்ளாய்டி, டெட்ராப்ளாய்டி, இது மாதிரி மாறிக்கிட்டே போகும். அதாவது n 2n இருக்க வேண்டிய இடத்துல n இருக்கலாம், 2n இருக்கலாம், 3n இருக்கலாம், 4n இருக்கலாம், அப்படியே போய்கிட்டே இருக்கிறதா euploidy. இனி நல்லா பாருங்க, aneuploidyல பார்க்கும்போது மொத்த செட்டு மாறாது. இப்ப ஃபர்ஸ்ட் குரோமோசோம்ல 2 இருக்கும், செகண்ட் குரோமோசோம் 2 இருக்கும், மொத்த எல்லாத்துலயும் 2 இருக்கும், ஒரு இடத்துல மட்டும் 3 இருக்கும், இல்ல ஒரு இடத்துல 1 இருக்கும். இந்த மாதிரி வர்றது என்ன சொல்றாங்க, aneuploidyன்னு சொல்றாங்க. நல்லா பாருங்க, ட்ரைசோமி 2n+1, டபுள் ட்ரைசோமி, டெட்ராசோமி, டபுள் டெட்ராசோமி, பென்டாசோமி, அண்ட் ஹைப்போப்ளாய்டில மோனோசோமி, டபுள் மோனோசோமி, நல்லிசோமி, டபுள் நல்லிசோமி. ஓகே, கிளியர்? இங்க பாருங்கடா, இப்படி இருக்க வேண்டிய இடத்துல
இங்க ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. அப்ப இங்க ஒண்ணு கம்மி ஆயிடுச்சு. சம்டைம்ஸ் இங்க 2 இருக்க வேண்டிய இடத்துல இப்படி 3 இருக்கு, ஒண்ணு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே, சோ அது வந்து என்ன சொல்லுவோம், ட்ரைசோமி அப்புறம் டெட்ராசோமி இப்படி போய்கிட்டே இருக்கும். இவ்வளவுதான் கான்செப்ட். சரியா? எஸ், கரெக்ட். ஓகே, சோ ஏஞ்சல் ஓகே வாடா? இஸ் தட் ஃபைன்? முடிச்சு சொல்லி கொடுத்துட்டா? யா, பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் இருந்து பாத்துருவோமா? Yes, I think it is all clear. Yeah. So அடுத்த கேஸ் பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? Okay, so what do you know about the word PBR 322? பாத்துருவோமா பாருங்க. Yes. So இந்த PBR க்கு என்ன மீன் பண்றாங்க? It is a reconstructed plasmid and mostly widely used as chronometer. அதாவது இந்த வெக்டர்ஸை வந்து நல்லாவே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு ஒர்க் பண்ண ஒரு வெக்டருங்கிறது PBR 322. சரியா? அப்ப இந்த PBR 322 ஓட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா, இட் இஸ் a plasmid basically, but they reconstruct. அவனுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கிட்டான். அது நிறைய வேர்ல்டு வைட் யூஸ் பண்ற ஒரு வெக்டர். பாப்போம் என்னங்கிறது. நல்லா பாருங்கடா. எஸ், பாருங்க. Okay, it contains 4, 3, 6, 1 base pairs. P ங்கிறது plasmid நோட் பண்ணது, B and R. Bolivar and Rodriguez, the scientists developed this plasmid. அப்ப இந்த 322ங்கிறது அவங்க நம்பர், அவங்க உருவாக்குன plasmid நம்பர் பேர் 322. ஓகே, சோ P ங்கிறது plasmid, B ங்கிறது Bolivar, R ங்கிறது Rodriguez, 322ங்கிற நம்பர். ஓகே, ஆமாண்டா. இந்த क्वेश्चन ரொம்ப முக்கியமான क्वेश्चन. கண்டிப்பா இந்த क्वेश्चन வந்து வரைய சொல்லுவானுங்க. சரியா? அதையும் வரைஞ்சிருங்க. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணனால ஐ எம் நாட் இன்க்ளூடட். அதையும் வரைஞ்சிருங்க கேட்பாங்க. இதுல என்ன இருக்கு? 2 ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கு. அண்ட் அதாவது என்னது? ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் அண்ட் நல்லா ஞாபகம், ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன், டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன், 2 ஜீன் இருக்கு. ஓகே, 2 ஆன்டிபயோட்டிக் இல்ல, 2 ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கு. அந்த ஜீனுக்கு தேவையான ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இதுதான் இந்த PBR ஓட பேசிக் விளக்கம். சரியா? ஓகே, கிளியர்? எஸ் பசங்களா, அடுத்த क्वेश्चन பாப்போம். ரெடியா இருக்கீங்க? குயிக்கா ரெடி டெக்ஸ்ட் அனுப்புங்க பாப்போம். BT கோஆர்டினேட் பாத்துருவோமா? எஸ், யாரெல்லாம் இருக்கீங்க? பட்டு, ட்ரேக், பிளேக், ஏஞ்சல், ரம்யா, வேற யாரெல்லாம் இருக்கீங்க? சஞ்சய், சதீஷ், எல்லாருமே குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். ரெடின்னு குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க. எந்த என்சைம்ஸ் மறந்து போகுது உனக்கு? என்ன நிமோனிக்ஸ் வேணும்? உடனே போட்டுறலாம், சொல்லு. ரெடி சார், ரெடி ஆல்வேஸ். சூப்பர், வெரி குட். ஓகேடா, ஃபைன். நிறைய பேர் போயிட்டாங்களா, ஓடிட்டாங்களா, இருக்கானுங்களா? போயிட்டு வருவானுங்க. ஓகே, சோ முடிச்சலாம். ஓகே, வில் டு இட். BT காட்டன். யா, சோ BT காட்டன் மெசல்லஸ் துரிஞ்சியன்சிஸ் யூஸ் பண்ணி உருவாக்குன ஒரு காட்டன். இதால என்ன பயன் பாருங்க. yield increases due to effective control of ball worms. இந்த காட்டனுக்கு வந்து நிறைய பஞ்சாயத்து இருக்கலாம். ஓகே, இந்த பால் வார்ம்ஸ் மாதிரி நிறைய வார்ம்ஸ் இருக்கு. இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க? அந்த பிளான்ட்டை அழிச்சிருவானுங்க. அப்ப அதை வந்து ப்ரொடெக்ட் பண்றது இந்த BT காட்டன். ஓகே, நார்மல் காட்டனால பண்ண முடியாது, பால் வார்ம் சாப்பிட்டுரும். BT காட்டன் வந்து இருக்குதுன்னா அந்த பால் வார்ம் வந்து சாப்பிட்டா அந்த பால் வார்ம் செத்துரும். அதனால BT காட்டன் சேவ்டு. ஓகே, ஓகே, சூப்பர். ஓகே, நான் டேக் நான் சொல்லி கொடுத்தேன். சரியா? நான் உனக்கு உடனே ஒரு நிமோனிக்ஸ் அனுப்பி விட்டுறேன். நோ ப்ராப்ளம். ஓகே, ஒரு ஷார்ட்ஸா போட்டுறோம். நோ பிரச்சனை. சரியா? இப்ப அடுத்து பாருங்க, யூசேஜ் ஆஃப் இன்செக்டிசைட் ரெடியூஸ் ஆயிடுது. ஏன்னா பிரச்சனை பண்ற இன்செக்டே இல்லையே, அப்புறம் இன்செக்டிசைட். அண்ட் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் பொட்டன்ஷியல் ரெடியூஸ். பிகாஸ் நான் இன்செக்டிசைடுக்கு செலவு பண்ண வேண்டாம், வார்ம்ஸ் இருக்கு, அது இதுல எதுவுமே பண்ண வேண்டாம். பிகாஸ் ஐ எம் சில் ஹியர். எதுவுமே பிளான்ட்டா எதுவும் பண்ணாது. ஓகே, டிஸ்அட்வான்டேஜ் பாருங்க, காஸ்ட் கொஞ்சம் ஹை. அடுத்து இது வந்து 120 நாளுக்கு மட்டும் தான் எஃபெக்டிவா இருக்கும். அப்புறம் அது எஃபெக்டிவ்னஸ் கம்மியானு திருப்பி வார்ம்ஸ் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, சோ இது வந்து பால் வார்ம்ஸ் மாதிரி இன்செக்ட் கிட்ட இருந்து தப்பிச்சிடும். ஆனா நிறைய டைப் இருக்கு. சக்கிங் பெஸ்ட்ல இருக்கு, ஜாஸ்டில்ஸ், ஆஃபிட்ஸ், இவங்க கிட்ட மாட்டிப்பானுங்க. அப்ப நமக்கு திருப்பி ஈல்டு போயிடும்.
and pollinating insects affect பண்ணுது, அதனால yieldum affect ஆகுது. இந்த மாதிரி கான்செப்ட்ல அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பிரிச்சிருக்கு. சரியா? Okay? Yes. So same question ra, what do you know about the word PBI equal to பார்த்தாச்சு. Yes, இப்ப various application of SCP பார்த்துருவோமா? Easy question ra. Single cell protein ஓட application நல்ல நிறைய application இருக்கு. ஒரு பயங்கரமான சூப்பர் ஃபுட் இந்த SCP பார்த்துருவோமா? ஆமா, பாவம் பூச்சி. Yes, so SCP பாருங்க, it is used in various protein supplements. சின்ன அமௌண்ட்ல நிறைய proteins இருக்குடா. Cosmetic product for healthy hair and skin க்கு help பண்ணும். Poultry industry has excellent source of proteinaceous food. In food industry, it can be carrier in production of aroma compounds victim like emulsifying agent, improve the nutritive value of baked products and reduce our meals. It is a processing paper. Easy, எல்லாம் easy. என்ன சொல்றாங்க? SCP ங்கிற பொருள் எடுத்தீனா எல்லா இடத்துலயும் இருக்கு. Proteins இருக்கு, ஸ்கின்னுக்கு இருக்கு, ஹேருக்கு இருக்கு, எல்லா காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி, ஃபுட் இண்டஸ்ட்ரி, பேக்கிங் இண்டஸ்ட்ரி. ஏன்னா அது வந்து ஒரு சாப்பிடுற பொருள் என்ரிச்ட் வித் புரோட்டீன் which is easily grown. அது ஈஸியா வளர்த்துறதுனால எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய புரோட்டீனும் இருக்கு அதுல. ஓகே, ஸ்பேஸுக்குலாம் யாரும் ட்ரிப் அடிக்கிறீங்கன்னா SCP மறக்காம எடுத்துட்டு போயிருங்க. சரியா? தயிர் சாப்பாடு பொட்டலங்கடி எடுத்து போயிடாதீங்களா, SCP எடுத்துட்டு போயிருங்க. சரியா? நான் சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்டேன், அப்புறம் ரெகுலரா சாப்பிடுறது. அதுல ஹோல் எசென்ஷியல் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் மாதிரி எல்லாம் இல்ல, அது கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு. அது இப்ப தேவையில்லை, பட் சும்மா சொல்றேன். சரியா? அடுத்து கிரையோ பிரிசர்வேஷன் பாத்துருவோமா? Yes, so cryo preservation நமக்கு தெரியும். Cryo and preservation. I am going to preserve a particular biological component or a compound with very low degree Celsius. Okay, cryogenics ங்கிற ஒரு பிரின்சிபல் யூஸ் பண்றோம் பாருங்க. It is also known as cryopreservation or cryoconservation. It is a process by which protoplast, cell, tissue, organelle, organ, matrix, extracellular, intracellular, எல்லாத்தையும் enzymes or any other biological materials are subject to preservation by cooling at a very, very low temperature, that is minus 196 degrees Celsius of using liquid nitrogen. Liquid nitrogen cryogenic fluid யூஸ் பண்ணி minus 196 யோசிச்சு பாரு எப்படி இருக்கணும். 25 வச்சாலே ஏசில இருந்து அப்படியே காத்து சுள்ளுன்னு அடிக்குது. minus 196. Okay, at this extremely low temperature, any enzymatic or chemical activity of a biological material will be totally stopped and leads to preservation of material in dormant status. Okay, later these materials can be activated by bringing to room temperature slowly for any experimental work. Protective agents like, அதாவது என்ன தெரியுமாடா, நான் வந்து என்ன பண்றேன், அந்த என்சைம் ஆக்டிவிட்டி ஃபுல்லா நிறுத்தி வச்சிடறேன். எப்படி லோ டெம்பரேச்சர் போய் நிறுத்தி வச்சிடறேன். அழிய மாட்டானுங்க, அழிஞ்சு போக மாட்டானுங்க, அமைதியாயிருவாங்க. அப்புறம் நான் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா டெம்பரேச்சரை ஏத்தி மெதுவா அதுக்கு உயிர் கொண்டு வர வச்சு திருப்பி ஆக்டிவ் ஆக வச்சிடும். சரியா? சோ இது என்ன பண்ணலாம், டைமெத்தில் சல்பாக்சைடு கிளிசரால் மாதிரி திங்ஸ் யூஸ் பண்ணி பிரிசர்வேஷன் ப்ராசஸ் நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணிக்கலாம். அண்ட் இது எல்லாமே கிரையோ ப்ரொடெக்டன்ஸ் சொல்லுவோம். ஏன்னா இவனுங்க எல்லா செல்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்றாங்க. சிம்பிள், புரிஞ்சுதா? Clear? அட பாவி, ஜாலஜி பாட்னி மாத்தி மாத்தி எழுதிட்டு இருக்கீங்க. ஃபைன், நோ ப்ராப்ளம். சரி, இது வரைக்கும் ஓகே வாடா, இது வரைக்கும் புரிஞ்சு, நீ தப்பா எழுத கூடாது. சரியா? இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சுதா? யா, அடுத்த கேஸ் பாத்துருவோமா? சூப்பர். ஓகே டே, அது என்னன்னா, இது வந்து நிறைய வேர்ட்ஸ்னாலடா. ஐ வில் மேக் ஷூர் நெக்ஸ்ட் டைம் இட் இஸ் நாட் ஹேப்பனிங். ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்து ஜூம் பண்ணிடுறேன். நோ ப்ராப்ளம். இப்போ அது லெட் மீ see if I am able to do that. Okay, I think now it will be better. Okay, fine. So applications of somatic embryogenesis quick-ஆ முடிச்சிடலாம். சரியா? crystal clear. Super, super. Yeah, somatic embryogenesis என்றால் என்ன?
It is nothing but the formation of embryos from the callus tissue. அவ்வளவுதான் விஷயம். நல்லா கவனிங்கடா. நான் வந்து ஒரு எக்ஸ்பிளான்ட் எடுக்கிறேன் சரியா? ஒரு பார்ட் ஆஃப் லீஃப், ரூட், ஸ்டெம் ஏதாவது இருக்கட்டும். ஐ டேக் an எக்ஸ்பிளான்ட். ஓகே. அதை எடுத்து அதை அப்படியே நான் வளர்த்துறேன். அதுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகுது? ஒரு கேலஸா மாறுது. அந்த கேலஸ்ல இருந்து உருவாகிற எம்பிரியோ தான் இந்த somatic embryo சொல்லப்படக்கூடிய embryos. Okay. So somatic embryogenesis is the process. Okay. Through which we form embryos from the callus. And these embryos are also called as embryoids or pre-embryonic cells which differentiate into embryoids. Which means basically நம்ம இந்த embryoids னு சொல்றது யாரு? somatic cell நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா stem leafல somatic cell தானே. நான் யூஸ் பண்றேன். அதை யூஸ் பண்ணி callus உருவாக்கி அந்த callus ல உருவாகுற embryo somatic embryo or embryoids அவ்வளவுதான். Okay? Super. Yeah. It provides potential after hardening becomes plantlets. Use for production of synthetic seeds. என்ன பண்ணலாம்? Seeds store பண்ணலாம். Okay, artificial seeds உருவாக்கி நிறைய ஸ்டோர் பண்ணலாம். Allium sativa, Morasa, அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சரியா? அடுத்த கேள்வி பார்த்துருவோமா? Principles of ecology. Yeah. So what is the ecological hierarchy? Name the levels of ecological hierarchy. அவ்வளவுதான், குயிக்கா முடிச்சலாம்டா. இன்னொரு ஒரு 10 ஸ்லைடு தான், கடகடன் போயிடும். இன்னையெல்லாம் ஈஸி சாப்டர் போயிடும். சரியா? இப்ப நல்லா பாருங்க. எஸ், இந்த லெவல்ஸ் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் பாப்புலேஷனா மாறுது, கம்யூனிட்டியா மாறுது, ஈகோசிஸ்டமா மாறுது, லேண்ட்ஸ்கேப்பா மாறுது, பயோமா மாறுது, பயோஸ்பியரா மாறுது. சிம்பிள். ஓகே, இப்படி பாருங்க. ecological hierarchy is the interaction of organism with their environment results in the establishment of grouping of organism. இப்போ எப்படி நீங்க ஒருத்தர் வந்தார் ஃபர்ஸ்ட், எனக்கு தெரிஞ்ச இப்ப சேனல்ல ஃபர்ஸ்ட் ஐ பிலீவ் பெல்லாமி ஃபர்ஸ்ட் கேம். பெல்லாமி வந்தான், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரேக் வந்தான், பட்டு, ஏஞ்சல், ரம்யா தனி தான் வந்தாங்க. இவங்க எல்லாம் வந்து 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 இப்ப நீங்க ஒரு பயோஸ்பியரா இருக்கீங்க. ஓகே, இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் இருந்து ஆரம்பிச்சு ஒரு பயோஸ்பியரா இருக்கீங்க. சரியா? அதுதான் இந்த ecological hierarchy. ஓகே, கிளியர்? அடுத்து பார்த்துருவோமாடா. எஸ், நல்லா கவனிக்கடா. இந்த மாதிரி கேள்வியில ஈஸியா தெரியும் உங்களுக்கு, ஆனா நீங்க அந்த ஞாபகம் வராது. ஞாபகம். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? சாண்டி சாயில் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷன், எக்ஸ்பிளைன் வை. ஏன்னு பார்த்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ஐ எம் நாட் கெட்டிங் யூ. நான் பேசுறது கேக்குதுல? am I audible? because கமெண்ட்ஸ் கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, I believe it is here. You can hear me. So we'll proceed. Yeah. Sandy soil is not good for agriculture because sandy soil என்ன சார்? டெசர்ட்ல பாக்குறீங்களா? நல்ல உதிரியா மண்ணு. அது ஏன் சார் சூட்டபிள் இல்ல? பிகாஸ் இட் cannot hold the water. பெரிய தப்பு தான். அந்த சாயிலால தண்ணியை ஹோல்டு பண்ண முடியாது. ஏன்னா அது நிறைய ஸ்பேஸ் இருக்கு, அதுக்குள்ள நிறைய கேப் இருக்கு. பெரிய பெரிய சாயில் பார்ட்டிகல்ஸ்னால நிறைய கேப் இருக்கு. அது ஒண்ணு சேர மாட்டேங்குது. என்னைக்குமே ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும், யூனிட்டி ரொம்ப முக்கியம். அது இவனுக்கிட்ட இல்ல. Okay, it is found in deserts and other dry areas. Sandy soil or big soil particles. எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க தான். But more gaps, no unity. So this is not good for growing crops. புரிஞ்சுதா? Yeah. So next question, what is thermal stratification? Mention their types. கிளியரா பசங்களா? எனக்கு தான் லோட் ஆக மாட்டேங்குதா, இல்ல நீங்க எல்லாம் அமைதியா இருக்கீங்களா? திடீர்னு எப்பறம் அமைதியா நீங்களா? இப்பதான் லோட் ஆகுதுடா.
Okay, now I'm getting your comments. Ecology அழுகுற மாதிரி. Sir, advantage of artificial seed கேட்டா இது எழுதணும். எது எழுதணும் கேக்குறீங்களா? ஆர்டிபிஷியல் அட்வான்டேஜஸ் கேட்டும்போது நீங்க என்ன பண்ணலாம்? எஸ், யூ கேன் மென்ஷன் மாஸ் ப்ரொபகேஷன் மென்ஷன் பண்ணலாம். உங்களால ஈஸி ஹேண்ட்லிங், ரேபிட் க்ளோனல் செலக்ஷன், அந்த மாதிரி மொத்த அட்வான்டேஜ் எழுதலாம். ஓகே, எவ்ரிதிங் யூ கேன் ரைட். அதாவது ஆர்டிபிஷியல் சீடுங்க சிந்தடிக் சீட்ரா, நீ என்ன பண்ண ஸ்டோர் பண்ணி வைக்கிற. அப்ப ஸ்டோர் பண்றதுனால என்ன பண்ணலாம்? அதை அப்படியே ப்ரிசர்வ் பண்ண முடியுது. அதை வச்சு நீ என்ன பண்ணலாம்? நிறைய காப்பீஸ் உருவாக்கி ஒரே டைப்ல நிறைய உருவாக்கலாம். ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம், ஈஸியா ஸ்டோர் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்ஸ் எழுதலாம். Xylem student all clear sir, all clear sir. Hope super science students ஆயிருக்கும். வெரி குட், சூப்பர். இப்பதான் மெசேஜ் வருது எனக்கு. ஐயோ, இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேனே சார். ஐடியா கொடுங்க சார். எனக்கு கொஸ்டின் படிக்கவே பிடிக்கல. லைன் பை லைனா படிக்கிற கொஸ்டினே படிக்கல. உனக்கு அடிதான்டா கரெக்ட். உனக்கு 2 அடி அடிச்சா ரெடி ஆயிருவ நீ. இந்த சாட் பாக்ஸ் அமைதியா இருக்கா? சத்தியமா இல்ல சொல்றாங்க. லோட் ஆகல. லோட் ஆகல. கரெக்டா? ஆமால, அது எப்படி நீங்க சைலண்டா இருப்பீங்க? நானும் யோசிக்க மாட்டேன். திடீர்னு கன்ஃபியூஷன். எப்படி திடீர்னு அமைதியானானுங்க? கவுண்ட் உள்ள லைவ் சாட் கவுண்ட் காட்டுது, ஆனா எல்லாம் அமைதி ஆயிட்டானுங்க. அதான் பார்த்தேன். ஒரு லோட் ஆகல. நம்மள இந்த நெட்டை ஏமாத்திச்சு. ஓகே முத்து, ஈஸியாடா? புரிஞ்சுதா முத்து அந்த கொஸ்டின்? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாத்துருவோமா? thermal certification பாருங்க. thermal certification is usually found in aquatic habits. Yes, easy. நல்லா வருங்க. The change in the temperature profile with increasing depth in the water body is called thermal certification. அப்படின்னா என்ன சார்? நல்லா, நீங்க வந்து நிறைய பேர் ஆத்துல குளிச்சிருப்பீங்க நம்புறேன். ஆத்துல இங்க எந்த தண்ணியில குளிச்சாலும் சரி என்ன ஆகும்னா, லைக் வாட்டர் பாடியில் குளிக்கும் போது மேல வந்து வெயில் அடிக்கணும் வைங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா நல்லா சூடா இருக்கும், அப்புறம் லைட்டா சூடா இருக்கும், அப்புறம் உள்ள பயங்கர குளுகுளுன்னு இருக்கும், சரியான குளிர் இருக்கும். சோ அது வந்து எப்படி பாத்தீங்கன்னா அது thermal certification. பாருங்க, எபிலிமினியம் the upper layer of warmer water. அடுத்து மெட்சலிமினியம் the middle layer with the zone of gradual decrease in temperature, and next one is hypolimnion the bottom layer of colder water. இவ்வளவுதான் விஷயம். ரியல் லைஃப் இன்சிடென்ட் எல்லாம் ஒரு கொஸ்டினா கொடுத்திருக்காங்க. அந்த கொஸ்டின் நீங்க எழுதினா உங்களுக்கு 3 மார்க் தரணுங்க. அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம சிறப்பா தரமா எழுதிடுவோமா? ஓகே ஃபைன் கைஸ், கிளியரா? அடுத்து பாத்துருவோமா? எஸ், நெக்ஸ்ட் ecosystem சாப்டரா குயிக்கா முடிச்சிடலாம். Yes, name of the food chain is generally preferred in all type of ecosystem and explain and write their significance. Just a minute, ra. Yes. Detritus food chain is generally present in all type of ecosystem. எல்லா ecosystem ரொம்ப காமனா நீங்க பார்க்கக்கூடியது இந்த detritus. என்னன்னு பாத்துருவோமா? அதாவது பாருங்கடா, ஃபர்ஸ்ட் இது எப்படி ஆரம்பிக்கும்? detritus பேர்லயே தெரியுது, டெட் ஆர்கானிக் மேட்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் இறக்குது, இறந்த உடனே என்ன ஆகும்? அந்த பொருளுக்கு ஆர்கானிக் எல்லாம் டீகம்போஸ் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டா? சோ large amount of organic matter is derived from dead plants, animals and their excreta. This type of food chain is present in all ecosystem. அதாவது ஒரு டெட் ஆர்கானிக் மேட்டர்ல இருந்து இருக்கிற எனர்ஜி வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி டாப் கார்னிவோர் வரைக்கும் போகும். பாருங்க, இஸ் டிரான்ஸ்ஃபர் த்ரூ a series of organisms called detritus consumers, detrivores, those who rely on dead and decayed. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது யார் சாப்பிடுவா? குட்டி குட்டி கார்னிவோர் சாப்பிடுவாங்க, அத பெரிய கார்னிவோர் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ரிப்பீட்டடா சாப்பிட்டு இந்த detritus ஃபுட் செயின் ரொம்ப ரொம்ப காமனா இருக்கு. கிளியர்? உங்களுக்கு ஸ்கூல்ல பேச ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? 6 மணிக்கு வாங்க, நாங்க இருக்கோம்ல, பேசணும்டா ஜாலியா. ஆனா படிக்கவும் செய்யணும், சரியா? பேச மட்டும் முடியாது, படிக்கவும் செய்யணும். ஓகேடா, வெரி குட். அடுத்து பாத்துருவோமா? பாருங்க, அதுக்கான எக்ஸாம்பிள் சிக்னிபிகன்ஸ் பாருங்க. the dead plants, fallen leaves, அது வந்து யார் சாப்பிடுறா? ஒரு ஸ்மால் கார்னிவோர், earthworm சாப்பிடுது. அது யார் சாப்பிடுது? ஒரு லார்ஜ் கார்னிவோர், பிளாக் பேர்ட் சாப்பிடுது. அது யார் சாப்பிடுது? டாப் கார்னிவோர் சாப்பிடுது. அவ்வளவுதான். சோ detritus, detrivores, small carnivores, top carnivores. இவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சதா தம்பி? இது ஈஸி क्वेश्चन தான், எழுதிடலாம்ல. ஓகே, அடுத்து பாப்போமா? எஸ், குயிக்கா முடிச்சலாம்டா. அடுத்து, a shape of pyramid in a particular ecosystem is always different in shapes. Explain with example. Shapes of pyramid in a particular ecosystem. நல்லா பாருங்கடா, நிறைய ஷேப் இருக்கு. பிரமிட், ஸ்பிண்டில், அப்படியே நிறைய இருக்கு. இது வந்து ஏன் வேறையா இருக்கு? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பாப்போம். பாருங்க, எஸ், இந்த ஷேப் பாருங்க. இது என்ன ஷேப்டா? அது யார் சொல்றீங்க? Who's going to tell this? இது என்ன ஷேப்? குயிக்கா சொல்லுங்க பாப்போம்.
குயிக்கா சொல்லுங்க. இது என்ன ஷேப்டா? யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்க பாப்போம். வேக வீரர்கள் யார் ஃபர்ஸ்ட்? பிளேக்கா, பட்டுவா, ஏஞ்சலா, ட்ரேக்கா, முத்துவா, ரம்யாவா? யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்க பாப்போம். இது என்ன ஷேப்? Who can tell? ட்ரீ ஷேப்பா? என்னடா இது ட்ரீ ஷேப்? டேய் பாக்குறதுக்கு ட்ரீ மாதிரி இருந்துக்கலாம் ட்ரீ ஷேப் சொல்லக்கூடாது. லிட்டரலா சொல்லாம நம்ம படிச்சிருக்கிற ஷேப்ஸ்ல இது என்ன ஷேப்? யாருக்கும் தெரியவில்லை. ஐஸ்கிரீம் ஷேப். தப்பு. எந்த ஒரு ஐஸ்கிரீம் இப்படி இருக்கும்? ஐஸ்கிரீம் இப்படி வரணும்ல. யார ஏமாத்துற? ரே. என்னடா ரே? ரேனா ரேஸ் ரைட் வர மாதிரியா? நோ நோ நஹி நஹி பேட்டி நஹி. கேதரை. கேதரைனா தெரியலையடா. பாருங்கடா, இத வந்து ஸ்பிண்டில்னு சொல்லுவோம். ஓகே, சம்திங் லைக் திஸ். அதாவது மேலையும் இங்கேயும் கம்மியா இருக்கும், சென்டர்ல இந்த இதுல கொஞ்சம் பெருசா இருக்கும், இங்க குட்டியா இருக்கும். இதுதான் ஸ்பிண்டில் ஷேப். ஞாபகம் வச்சுக்கோங்கடா. உனக்கு இருக்குடா, உனக்கு இருக்குது. ஓகே, திஸ் இஸ் கால்ட் as spindle shape. நல்லா பாருங்க. இந்த ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் क्वेश्चन. நான் தெளிவா சொல்றேன், அப்படியே ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. In a forest ecosystem, the pyramid of number is spindle in shape. It is because, நல்லா பாருங்க, T1 ல என்ன இருக்குடா? பெரிய ட்ரீ தெரியுதா? ஓகே, ஜெனரலா இந்த மாதிரி இடத்துல பெரிய பெரிய ட்ரீ கம்மியா தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு, அந்த மாதிரி ஒன்னோ ரெண்டோ தான் இருக்கும். நீங்க ஃபுல்லாவே பெரிய ஆலமரம் சொல்ல முடியுமா? முடியாது. பிகாஸ் ட்ரீஸ் ஜெனரலி பெருசா இருக்கும், ஆனா கம்மியா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் லெவல். சரியா? அப்ப குட்டியா இருக்கு. அப்ப நம்ம ஸ்பிண்டில் ஷேப்போட இப்படி வருது வச்சுப்போம். இந்த பேஸ முடிச்சு வச்சுப்போம். கிளியரா? இப்ப அடுத்து அப்படியே மேல போகும்போது இந்த ட்ரீயை சார்ந்து வாழக்கூடியவனுக்கு ஜாஸ்தியா இருப்பானுங்க. அந்த பெரிய ஆலமரத்துக்குள்ள நிறைய குருவிகள் இருக்கலாம், பூச்சிகள் இருக்கலாம், தவளைகள் இருக்கலாம், ஸ்குரில்கள் இருக்கலாம், அது சாப்பிடக்கூடிய சில சில எலிபென்ட்ஸ் எல்லாமே வந்துடும். அப்ப அவனுக்கு ஜாஸ்தியா இருப்பானுங்க. புரியுதா? அப்ப அதான் கொஞ்சம் பெருசாயிடுச்சு. T2 லெவல். புரிஞ்சுதா? ஓகே, இனி அடுத்து பாருங்க டாப் லெவல். T4 லெவல்ல சிங்கம் ரொம்ப கம்மியா இருக்கும், ஆனா இந்த நரிகள், பாம்புகள், எலிகள் அவனுக்கு ஜாஸ்தியா இருக்கும். சோ என்ன ஆகும்? இந்த இடத்துல இது குட்டியா இருக்கும், இது இது பெருசா இருக்கும், இது குட்டியா இருக்கும். புரிஞ்சுதா? நீங்களும் அதான் சொன்னீங்களே, எனக்கு அது தெரியலடா, எனக்கு கதிரியை தெரியாம போச்சு. வெரி குட், நீங்க சொல்ல கரெக்டா போ. அவ்வளவுதான்டா. I said in Tamil. Okay, Satish. Okay, sorry, I didn't understand that. Okay, I'm really sorry because எனக்கு பெருசா ஐடியா அதை பத்தி. அதனாலதான். ஓகே, வசன புரிஞ்சுதாடா? இது புரிஞ்சுதா? டேய், இது வந்து என்ன ஷேப்புங்கிறது பேசிக் கொஸ்டின். எதனால இந்த ஷேப்புங்கிறது ரொம்ப முக்கியம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, எழுதிப்பீங்களா கரெக்டா? எனக்கு உடனே கன்ஃபர்மேஷன் கொடுங்க. இஸ் இட் கிளியர்? கிளியரா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்படி இல்லடா, தமிழ்ல வந்து நான் வந்து ஐ பிலீவ் 10th என் தமிழை விட்டது. அதுக்கப்புறம் தமிழ் எடுத்தது இல்ல. 10th அப்புறம் நான் தமிழ் எடுக்கல. ஐ வாஸ் நாட் ஹேவிங் தட் சான்ஸ். அப்புறம் நான் பிரெஞ்சு எடுத்தேன். அப்புறம் அப்படியே காலேஜ் அப்படியே போய் அப்படியே செகண்ட் லாங்குவேஜ்ல பிரெஞ்சு, இங்கிலீஷ் அப்படி போயிடுச்சு. என்னாச்சு பட்டு? போனுக்கு என்னாச்சு? எஸ், அடுத்து பாப்போம்டா. பாருங்க, நல்லா பாருங்க. What are the importance of studying food web? Food web படிப்பதின் காரணங்கள், பயன்கள் என்ன? இந்த மாதிரி எனக்கு தமிழ் தெரியும். மற்றபடி food webக்கு தமிழ்ல கேட்டா தெரியாது. சரியா? அது நமக்கு அது பழக்கம் இல்ல. சரி, try learning. Okay, so food web is constructed to describe species interaction called direct interaction. Okay, அதாவது ஒரு ஸ்பீஷியஸ்க்கும் ஸ்பீஷியஸ்க்கு இருக்கிற இன்டராக்ஷன்ஸ் நிறைய நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபுட் வெப் மூலமா கண்டுபிடிக்கலாம். எப்படி? நல்லா பாருங்கடா. இப்போ இங்க வந்து ஒரு எலி இருக்கு. இந்த எலிய வந்து ஒரு பாம்பு சாப்பிடலாம், ஒரு கழுகு சாப்பிடலாம், இந்த பாம்பை ஒரு கழுகு சாப்பிடலாம். இந்த மாதிரி நிறைய இன்டராக்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் மொத்தமா ஃபுட் வெப்னு சொல்லுவோம். சரியா? ஃபுட் செயின் எல்லாமே சேர்ந்தது ஃபுட் வெப். இட் கேன் பி யூஸ்ட் டு இல்லஸ்ட்ரேட் இன்டைரக்ட் இன்டராக்ஷன் அமong different species. கரெக்ட், இன்டைரக்ட் இன்டராக்ஷன்ஸும் நம்ம பேசலாம். இட் கேன் பி யூஸ்ட் டு ரிவீல் பேட்டர்ன்ஸ் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். எஸ், எப்படி எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது? ஓ, இங்க இருந்து இங்க போய் இங்க போகுது.
ஓ இங்க இருந்து டேரக்டா அங்க போகுது நிறைய இருக்குது. நம்ம எல்லாம் மொத்தமா என்ன படிக்கிறோம், ஃபுட் வெப்னு படிக்கிறோம். சரியா? ஐயோ எஸ் கிளியர், புரிஞ்சுதா? ஓகே சூப்பரா. அடுத்து பாத்துருவோமா? கிளியர் சார், சூப்பரா, சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். சிவில நான் ஸ்டேட் போர்டு தான்டா, நான் ஸ்டேட் போர்டு பையன் தான், ஸ்டேட் போர்டு தான் படிச்சேன். ஸ்டேட் போர்டுல பிரெஞ்சு இருக்குடா, ஸ்டேட் போர்டு தான் படிச்சேன். எஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்துருவோமா? என்வாயரன்மெண்டல் இஷ்யூஸ் பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? யா. வாட் ஆர் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன்? ஈஸி क्वेश्चन, குயிக்கா முடிச்சலாம். நீங்கள் மரத்தை வெட்டுவதால், மரத்தை அழிப்பதால் என்ன கான்சிக்வென்சஸ் பாத்துருவோம் பாருங்க. Burning of forest would release stored carbon, a negative impact just opposite of carbon sequestration. இதே கார்பனை நான் வந்து இருக்கிற கார்பனை என்ன பண்றது தெரியாம மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிட்டு இருக்கேன். அந்த இடத்துல இந்த மரங்கள் எல்லாம் அழிஞ்சு எல்லாத்தையும் அழிய வச்சு பறக்க விட்டு தீ வர வச்சு நீ என்ன பண்ற, கார்பனை ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்க. That is the exact meaning of this line. Okay, trees and plants bind the soil particles. அப்ப இந்த மாதிரி நீ மரத்தை அழிக்கும் போது என்ன ஆகுது, அந்த மரத்தை அழிக்கிறனால அந்த மண், அந்த வளம் அங்க ஹோல்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ சாயில் எரோஷன் கான்செப்ட் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. அது எல்லாம் அந்த மொட்டை காடா மாறும். அப்புறமா காடா இருக்கிறது வேற, ட்ரை லேண்டா இருக்கிறது வேற. ட்ரை பேரன் லேண்ட்னா நிறைய இடம் இருக்கு, ஆனா இதுவுமே இருக்கிறது வேற. அப்படி இருக்கும்போது சாயில்ஸ் நிற்காது, ஃபர்டிலிட்டி நிக்காது, அந்த இடமே என்ன சொல்றது, கல்டிவேஷனுக்கு ஜீரோவா மாறிடும். ஓகே, போஞ்ச பிரெஞ்சு. ஆமாடா பிரெஞ்சு தான்டா. டே பிரெஞ்சுல கேள்வி கேட்டுறாதீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. பிரெஞ்சு எல்லாம் ஃபுல்லாவே மறந்துட்டேன். சரியா? அது ரொம்ப வருஷம் ஆச்சு அதெல்லாம் படிச்சு. கேட்டுறாதீங்களா? அப்படிலாம் இல்லடா பிளேக். எல்லா ஸ்கூலும், மோஸ்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்கு. பெரிய ஸ்கூல்னால அவசியம் இருக்கணும் அவசியம் இல்லை. நம்மளாம் நார்மல் ஸ்கூல் தான்டா. நம்மள அப்படியே அடிப்பட்டு வந்த டைப். ஆனா we worked hard, we worked really hard. We worked on our language, we worked on our communication, we worked on the interpersonal skills, we worked on our subjects. We worked. Clear? அந்த அளவுக்குள்ள ஃபீஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க எங்க வீட்டுல. சரியா? சோ இருக்கிறத வச்சு நாங்க படிச்சோம். படிக்கிறவங்க எங்க போனா படிப்பான்டா. If you are able to retrieve any skills, you just have to have some internet, some basic necessities. அது எங்கிட்ட இருந்துச்சு, I learned. That's it. So always try to improve your skills. Okay, எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ grab it, learn it, do it. Write most of the exams. நான் எல்லா எக்ஸாம் எழுதுவேன். எல்லா எக்ஸாம் இருக்கும் அதில் போய் எழுதிருக்கேன். Write many exams, write many scholarships, get many scholarships. That's உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க, இப்ப என்ன இன்னொரு பஞ்சாயத்து ஆகும்னா, இந்த தண்ணி வந்து சிலது அடிச்சுட்டு வரும். சரியா? மழையில இருந்து வரும். சில மழை தண்ணி, சில தண்ணிகளெல்லாம் இந்த சாயில் அப்சர்வ் பண்ண முடியாது. அப்ப அது என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே மாட்டிட்டு இருக்கும்போது அது ஃபிளட்டிங்கா போயிடும். அப்ப அது ஃபிளட்டா வரும்போது அந்த இடத்துல மரம் இல்லைன்னு வைங்க, மரம் ஸ்ட்ராங்கா நின்னா ஃபிளட்டை தடுக்கும். அந்த மரமே அங்க இல்ல, அப்ப ஃபிளட் சூப்பரா வந்து ஃபுல்லா அடிச்சுட்டு போயிடும். ஓகே, thus reducing moisture humidity நடந்துரும். அடுத்து alteration of local precipitation patterns leading to drought conditions. அதாவது மரம் இல்லை, மழை இல்லை, அந்த கான்செப்ட். ஓகே, ரெயின்ஃபால் எல்லாமே பாதிக்கப்படும். அண்ட் மரம் இல்லாதனால வாழ்வதற்கு இடம் இல்ல, வாழ்வதற்கு இடம் இல்லாதனால நிறைய ஸ்பீஷிஸ் அழிஞ்சு போறாங்க. இது எல்லாமே இதுல வந்துடும். ஓகே, அண்ட் நிறைய குளோபல் வார்மிங் வந்து நமக்கு எப்படி பாடி ஹீட் வர மாதிரி அதே மாதிரி எர்த்துக்கு வந்து ஹீட் ஜெனரேட் ஆகி குளோபல் வார்மிங் வந்து நிறைய எமிஷன்ஸ் வந்து நிறைய பேர் மாட்டிப்பானுங்க. இதுதான் விஷயம். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த லைவ்ஸ் வில் பி இன் ட்ரபிள். ஓகே, இதெல்லாமே நீங்க ஈஸியா எழுதுவீங்க, ஐ நோ தட். பட் ஸ்டில் திஸ் क्वेश्चन has been asked. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க, குளோபல் வார்மிங்கிற இந்த த்ரெட்டனிங் பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம்னு கேக்குறாங்க. ஓகேடா, டேய் நீங்க உண்மையிலே சொல்லுங்கடா. இப்ப உங்களுக்கு வந்து பிரெஞ்சு படிக்கணும்னு இருக்கு, உங்களால படிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. If you really wanted to study French, let it be German, anything, உங்ககிட்ட போன் இருக்கு, நெட் இருக்கு, கண்டிப்பா படிக்கலாம். அதுதான் சொல்றேன், நமக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம யூட்டிலைஸ் பண்ணி படிக்கணும். ஓகே, அதனால நம்ம வந்து இந்த ஸ்கூல்ல தான் இருக்கு, என்னால படிக்க முடியலங்கிற ஃபீல் பண்ணவே கூடாது. எங்க படிக்கணும்? இப்ப நீங்க வந்து தமிழ்ல சொல்லும் போது நான் முடிச்சிட்டு இருந்தேன் பாத்தியா, அது எப்படி? பிகாஸ் ஐ வாஸ் நாட் அவேர் ஆஃப் இட்.
ஆனா நீங்க தமிழ் மீடியம்ல இருந்து நீங்க இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கும் போது இங்கிலீஷ் டாபிக்ஸ் எடுக்கும்போது நீங்க வந்து கவனிக்கிறீங்க, விச் மீன்ஸ் உங்களோட மோட்டிவேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப அந்த மோட்டிவேஷன் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க பிரெஞ்சு இல்ல ஜெர்மன் சைனீஸ் எதனாலும் படிக்கலாம். சில பேர் கொரியால படிக்கிறீங்க, கொரியன்ல படிக்கிறீங்க, அப்புறம் உங்களுக்கு so you can study. Okay, it is not about the school, it is not about the thing, it is about your interest. If your interest is very strong, you can actually achieve it. Okay, டியூலிங்கோ கூட போன அவசியம் இல்லடா, நீங்க பேசிக்கா யூடியூப்ல பேசிக் கிளாஸ் கூட நீங்களே படிக்கலாம். ஓகே, இங்கிலீஷ் நீங்க எப்படி படிச்சிருப்பீங்க, ஆல்பபெட்ஸ் படிச்சிருப்பீங்க, அது நீங்க பிராக்டிஸ் பண்ணி தான் அந்த இங்கிலீஷ் ஸ்ட்ராங்கா இருக்கும். தமிழும் அதே தான், இலக்கணங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு மத்த லாங்குவேஜ் கம்பேர் பண்ணும்போது, அந்த இலக்கணம் கொஞ்சம் ஜாஸ்தியா படிக்கணும். அதேதான் மத்த லாங்குவேஜுக்கும். பேசிக் தெரிஞ்சவங்க நீங்க பேசிக் இன்டர்நெட் இருந்தா போதும். ஓகே, சோ எனி டைம் டு நாட் வரி அபவுட் டெலிங் தட் பீப்புள் ஃப்ரம் தட் ஸ்கூல் லேர்ன் நாட் ஃப்ரம் திஸ் ஸ்கூல், நத்திங் லைக் தட். அந்த ஸ்கூல்ல போய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தும் படிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க, படிக்க முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ இட் இஸ் நாட் அபவுட் தி ஸ்கூல், இட்ஸ் அபவுட் யூ அண்ட் யுவர் இன்ட்ரெஸ்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? சோ இந்த குளோபல் வார்மிங் எப்படி டீல் பண்ணலாம் பாப்போமா? எஸ், வெஜிடேஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்க, நிறைய மரம் வளங்க, அண்ட் ஃபாசில் ஃபியூவல்ஸ் கிரீன் ஹவுஸ் கேசஸ் எல்லாம் கம்மி பண்ணணும், அண்ட் நைட்ரஜன் ஃபர்டிலைசர்ஸ், ஏரோசால்ஸ். ஏரோசால்ஸ்ங்கிறது என்னன்னா சின்ன சின்ன குட்டி குட்டியா இருக்கும்டா, சின்ன சின்ன பிக்மெண்ட்ஸ் மாதிரி, பிக்மெண்ட்ஸ் இல்ல சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ், அது அப்படியே மிக்ஸ் ஆகி வரும். அது ரொம்ப ஆபத்து. அது வரனால என்ன ஆகும், நமக்கு நிறைய ஆசிட் ரெயின் அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும். அப்ப இந்த ஏரோசால்ஸ் எல்லாமே கம்மி பண்ணணும், சரியா? நிறைய எரிக்கிறீங்களா, நிறைய பொருள் எரிக்கும் போது அந்த மாதிரி விஷயங்கள் வரும். ஓகே, அடுத்து பிளான் பண்ணி பாத்துருவோமா? யா, சோ ரைசோபியம் பாப்போம். தேங்க்யூ சார். ஓகே ராயஞ்சல், ஓகே சூப்பர். வேர்டே கையில வச்சிருக்கோம், அவ்வளவுதான்டா, வேர்டே கையில இருக்கு, அதான் உண்மை. யோசிச்சு பாருங்கடா, நீங்க எல்லாமே ஸ்கூல்ல படிக்கிறதா இங்க இருக்கு, பட் யூ கைஸ் ஆர் கமிங் ஹியர் அண்ட் யூ கைஸ் ஆர் லேர்னிங், விச் மீன்ஸ் நீங்க யூட்டிலைஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். தமிழுக்கு 25 crore. எப்படா தமிழ்ல கஷ்டம் தான் தம்பி, தமிழ் we don't teach here, no. நிறைய இடத்துல பண்றாங்க, பட் ஸ்டில் நமக்கு அது பிரச்சனை இல்லை, நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் எடுத்துறோம். ஓகேடா, ஃபைன். அடுத்து டிஃபைன் ரைசோபியம் பாத்துறோம், கேளுங்க. யா, சோ ரைசோபியம்ங்கிறது என்னன்னா நம்ம ரூட் நோடியூல்ஸ், லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ் ஒரு வெரைட்டி இருக்கு, அந்த லெக்யூமினஸ் பிளான்ட்ஸோட ரூட் வெரைட்டில பார்க்கக்கூடியதுதான் இந்த ரைசோபியம். இது என்ன பண்ணும், அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை பிக்ஸ் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம், பிளான்ட்டுக்கு நைட்ரஜன் ரொம்ப வேணும், ஆனா இந்த பிளான்ட்டுக்கு நைட்ரஜன் அவைலபிள் ஃபார்ம்ல இல்ல. அதாவது எனக்கு வந்து இப்ப எனக்கு சிக்கன் சாப்பிடணும், ஆனா சிக்கன் நிறைய இருக்கு, ஆனா குக்டு சிக்கன் இல்ல, என்னால ரா சிக்கன் சாப்பிட முடியாதுல்ல. பிளான்ட்டுக்கு அதே மாதிரி தான், நைட்ரஜன் நிறைய இருக்கு, ஆனா அது அவைலபிள் ஃபார்முக்கு வரணும். அப்ப அது பண்றது யாரு, ரைசோபியம். இந்த ரைசோபியம் என்ன பண்ணும், நைட்ரஜன் எல்லாம் எடுத்து பிளான்ட்டுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி சமைச்சு கொடுத்தோம். இட் இன்க்ரீசஸ் yield of paddy by 15 to 20%. புரிஞ்சுதா? கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அவ்வளவுதான், இதெல்லாம் முடிஞ்சிச்சுடா. Last question. Which is called the king of bitters? Mention their medicinal importance. பாருங்க, Andrographis paniculata is called as king of bitters. இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இந்த சாப்டர்ல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க. Andrographis is a potent hepatoprotective agent and is widely used in liver disorders. இந்த கசப்பா இருக்கிறது நல்லதுன்னு சொல்ற காரணம் இதுதான். Because இது பாத்தீங்கன்னா it morely it takes care of your liver. Okay, hepatoprotection சொல்லுவோம், liver protection மேல ஆக்ட் ஆகுது. And concoction of Andrographis paniculata and 8 other herbs. Concoction என்ன மீன் பண்றாங்கன்னா, இந்த particular paniculata வந்து நான் நிறைய ஒரு 8 herbs இருக்கு, அதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு அதிசய மூலிகையா மாத்திருக்கேன், சரியா? And which is effective to treat malaria and dengue. அதுதான் இந்த நிலவேம்பு குடிநீர். இந்த நிலவேம்பு குடிநீர்ல இந்த paniculata கூட 8 herbs சேர்த்து அடிச்சு முடிச்சு ஒரு ஷாட் அப்படியே குடிச்சோன்னு வைங்க, மலேரியா எல்லாம் பறந்துரும். ஓகே, சோ பசங்களா ரெடி ஆயிட்டீங்களா? ஃபைன். சோ குயிக்கா நீங்க என்ன பண்றீங்கன்னா ரிவிஷன் பண்ணுங்கடா, டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்களா தயவு செஞ்சு. ஓகே, இந்த கொஞ்சம் நாள் தான் இருக்கு, இந்த 2 வாரம் 3 வாரம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருங்க, உங்களுக்கு நீங்களே ஸ்ட்ரிக்டா இருந்து வெறித்தனமா உட்காரணும், சரியா? வெறித்தனமா உட்கார்ந்து நம்ம டார்கெட் அடிக்க முடியும், கிளியர்? சோ அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட், அந்த வெறியில உட்காரணும், சரியா? ஓகேவா? சோ மறந்துடாதீங்கடா, இந்த XPL ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் போயிட்டு இருக்கு. வாங்க, கோயம்புத்தூர் திருச்சி எல்லா இடத்துலயும் அங்க இருக்கோம். யூ கேன் கம்.
You can have offline classes 1 month prepare பண்ணுங்க NEET journey நல்லா increase பண்ண பாருங்க. Okay, 10,000 with GST and exact mega scholarship run பண்ணிட்டு இருக்கோம். So இதுல நீங்க எழுதினீங்கன்னா 100% scholarship இருக்குடா. I really wanted நீங்க எல்லாமே டாப்பர்ஸ் எல்லாமே. ஓகே, உங்களுக்கு எல்லாம் நல்ல ஸ்டஃப் இருக்கு. ஸ்டஃப் இருக்கு, எனக்கு ஒரு மீடியம் இல்ல, அதனால நான் நீட் எழுதலங்கிறது ஒரு தப்பான காரணம். அது நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். சரி, நான் படிக்க முடியும் சார் சொல்லுவாங்க, நல்லா படிப்பேன் சார், பயங்கரமா படிப்பேன், உண்மையில நல்லா படிப்பான். ஆனா ஒரு பர்டிகுலர் திங் அவன் அச்சீவ் பண்ணிருக்க மாட்டான். ஏன்னா அவன் நம்ம காரணம் சொல்லுவான், சார் எனக்கெல்லாம் செட் ஆகாது சார், அவ்வளவு தூரம் அது இது நிறைய காரணம். அதெல்லாம் தப்பு. அப்படி இருக்கவே கூடாது. உனக்கு ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணிக்கணும். உனக்கு ஐஐடியில போனா ஐஐடியில போயிருக்கணும், டாக்டர் ஆயிருக்கணும். அதுக்கு நிறைய வழி இருக்கு. அந்த வழியை மத்தவங்க பண்ணி சூஸ் பண்றாங்க, உனக்கு வரலன்னா அது உண்மையில தப்பு. அப்ப அதுக்கு என்னெல்லாம் பாசிபிள் வேஸ் இருக்கோ கத்துக்கோங்க. ஓகே, எக்ஸாம் மாதிரி ஸ்காலர்ஷிப் நீங்க எழுதும்போது என்ன பிரயோஜனம், உங்களை நீங்களே செல்ஃப் அசஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ரேஞ்சில தான் இருக்குங்க தெரிஞ்சுக்கலாம். அது உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஐ ஓபனரா இருக்கும். சோ அந்த மாதிரி நிறைய அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே, நாட் only this, any scholarship exam you can write, go write. Okay, and get more marks, get more scholarships, get into good schemes, learn a lot. Okay, படிப்பு உண்மையிலே உங்களுக்கு எல்லாமே தரும்டா. ஓகே, படிப்பு நல்ல டாப் படிப்பு இருக்கிற வரைக்கும் நல்ல எஜுகேஷன், நல்ல காசு எல்லாமே பார்க்கலாம் நீங்க. ஓகே, ஃபைன். So it is on happening on offline February 15 today, and onlineல பாத்தீங்கன்னா it is February 2nd 22nd. மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்க. And 10th 11th 12th பசங்களுக்கு எல்லா சாட்டர்டேயும் நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சென்டர்ஸ்ல நடக்குது. சோ அதையும் மிஸ் பண்ணாம, சரியா? So all these are our doctors. Okay, Caesar evening. Yes, day evening மட்டும் தான். நீங்க ஷார்ப்பா 6 மணிக்கு வந்துருங்க. இதே மாதிரி குயிக்கா முடிச்சிடலாம், சரியா? Okay, goodbye guys, goodbyes. Take care. 8129000700 நம்பர் கால் பண்ணி குயிக்கா உங்களுக்கு தேவையான சீட் நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க, சரியா? ஓகே, ஓகேடா பசங்களா. So evening பாப்போம். And those who are there in Vision 20, make sure I'll tell you few instructions. Okay, I'll பாப்போம், உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். Remaining students can leave. Okay, fine. Goodbye, bye bye, take care. See you at evening. Tata, bye bye.